அந்நிஸ்பத்து பைனல் அதாத் என்று கூடிய அமைப்புல, அதாவது எண்ணிக்கைகளுக்கு மத்தியில உள்ள தொடர்புகள், இந்த 4 வகையான தொடர்புகளாக என்ன செய்யப்படுது, பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்று, 2 இலக்கங்களும் ஒரே இலக்கமாக இருக்கிறது. 2 இலக்கங்களும் ஒரே இலக்கமாக இருக்கிறது. அதாவது பகுதி எண்கள் ரெண்டும் ஒரே இலக்கமாக இருக்கிறது. ரெண்டோ பலதோ, பகுதி எண்கள் ரெண்டோ பலதோ என்னது ஒரே இலக்கமாக இருக்கிறது. அதை நாங்கள் அரபியில சொல்லும் போது தசாவில் அதாதி ஃபில் கீமத்தி, பெருமதியில இலக்கங்கள் சமனாகிறது. பிஹைசுலா யஸீது அஹதுஹுமா அலல் ஆஹர், ஒன்று மற்றதை விட அதிகமாகாத அமைப்புல. அப்ப அந்த நேரத்துல நாங்க ஏதாவது ஒரு இலக்கத்தை எடுத்துக்கொள்றதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. எந்த இலக்கத்தை எடுத்தாலும் ஒரே இலக்கம் தானே. ரெண்டாவது அத்ததாகுல் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. அதாவது சிறிய இலக்கத்தால பெரிய இலக்கத்தை மீதம் இல்லாம பிரிக்கிறதுக்கு ஏழுமான இலக்கம். வேற வேற இலக்கம் தான் வந்திக்குது. அதுல சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை பிரிக்கிறதுக்கு ஏழுமாகிக்கும். எந்தொன்றும் என்ன செய்யாது, மிச்சம் வராது. இதுக்கு சொல்லுவாங்க அத்ததாகுல் என்று சொல்லி. இதுக்கு என்ன பேரு? அத்ததாகுல். ஐயன்கசிமல் அததுல் அக்பரு அலல் அததில் அஸ்கரி, பெரிய இலக்கம் சிறிய இலக்கத்தால் பிரிவது. அடுத்தது அத்தவாஃபுக் என்று சொல்லக்கூடியது. இது கொஞ்சம் லேசானதுதான், ஆனாலும் கொஞ்சம் இதுல விளக்கங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்குது. அதுல அல்லா யுக்ஸம அஹதுல் அததைனி அலல் ஆஹரி, 2 இலக்கத்துல ஒண்ட, அதாவது பெரியத சின்னதால என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. அலல் ஆஹர் என்று போட்டிக்குது. அதாவது சின்ன இலக்கத்தால பெரிய இலக்கத்தை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாது என்றா மீதம் வரும். மீதம் இல்லாம என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. ஆனாலும் வேறொரு இலக்கம் அந்த 2ஐயும் என்ன செய்யும், மீதம் இல்லாம பிரிக்கும். உதாரணமாக நாங்க சொன்னா 9 15, 9 15, 15 பெரிய இலக்கம், 9 சின்ன இலக்கம். இப்போ 9ஆல 15 பிரிச்சா எப்படியுமே மிஞ்சத்தான் போகுது. ஆனா 9ஐயும் 15ஐயும் 3ஆல பிரிக்கலாம். 3ஆல பிரிக்கலாம். 9ஐயும் பிரிக்கலாம், 15ஐயும் என்ன செய்யலாம், 3ஆல பிரிக்கிறதுக்கு 7. அப்படித்தானே? அப்ப 9ல 3 மடங்கு இருக்கு. அப்போல 15ல 5 முறை இருக்கு. அப்ப இதுக்கு சொல்றது தவாஃபுக். சரி, இப்ப இதுல நாங்க பிரிக்கிற லெக்கம் எந்த லெக்கமோ அதை வச்சு அதனுடைய பேரு மாறும். அதாவது 2ஆல பிரிச்சா தவாஃபுக்கும் பின் நிஸ்ப் என்றுவாங்க, 3ஆல பிரிச்சால் தவாஃபுக்கும் பிஸ் சுலுஸ் என்றுவாங்க, 4ஆல பிரிச்சா தவாஃபுக்கும் பில் ருபு என்றுவாங்க, 5ஆல பிரிச்சா தவாஃபுக்கும் பில் ஹுமுஸ் என்று சொல்லுவாங்க. இப்படி அந்த பகுதி எங்களுடைய அந்த அதாவது பின்னத்தை சொல்லணும். 2உடைய பகுதி என்னன்னு வரச்சல நிஸ்ப், அப்படித்தானே? 2 பகுதி எண்ணுக்கு பின்னம் வந்து நிஸ்பு. 3 என்ற பகுதி எண்ணுக்கு வரக்கூடிய பின்னம் சுலுஸ். 4 என்று வரக்கூடிய பகுதி எண்ணுக்குரிய பின்னம் ரூபா. இப்படி என்ன செய்யணும், சொல்லணும். இதுல எங்களுக்கு 10 வரைக்கும் அப்படி போகலாம், அப்படித்தானே? ஹுமுஸ், சுதுஸ், சுபா, சுமுன், உஷ்ர் என்று சொல்லி என்ன செய்யலாம், போகலாம். 11 12 என்று வர சொல்ல எங்களுக்கு அந்த இந்த வசன் எடுக்க கஷ்டம். ருபோ சுமுன் என்று அதுக்கு எடுப்பாங்க தவாஃபுக் பிஜுஸ் இம் மின் அஹத அஷர், தவாஃபுக் பிஜுஸ் இம் மின் இஸ்னை அஷர், அத்தவாஃபுக் பிஜுஸ் இன் மின் சலாசத அஷர். இப்படி நாங்க என்ன செய்யலாம், அது பிறகு போகலாம். விளங்கிட்டா? அத்தபாயுன் என்கிறது
பெரிய லெக்கத்தை சின்ன லெக்கத்தால பிரிக்கோமேலா, மூணாவது ஒரு லெக்கம் உண்ட வேறொரு லெக்கத்தொண்டு எடுத்து அந்த 2 லெக்கத்தையும் பிரிக்கும் ஏலா என்று வந்தா அதுக்குத்தான் என்ன செய்வாங்க, தபாயுன் என்று சொல்லுவாங்க. அடுத்தது நாங்க படிக்க போற பாடத்துல ததாகுல் என்கிற நிஸ்பத் தவாஃபுக் என்கிற நிஸ்பத்துள்ளுக்கு சேர்த்துக் கொள்ளுவாங்க. ததாகுல் என்ற நிஸ்பத்தையும் எதுள்ளுக்கு தான் சேர்ப்பாங்க, தவாஃபுக் என்கிற நிஸ்பத்துள்ளுக்கு தான் என்ன செய்வாங்க, சேர்த்துக் கொள்ளுவாங்க. அதாவது ததாகுலுக்கு தனியாக என்ன செய்ய மாட்டாங்க, கணக்கு செய்ய மாட்டாங்க. தவாஃபுக்கு என்ன கணக்கு செய்யறோம் அதே தான் எதுக்கும் செய்வாங்க, ததாகுல்லே செய்வாங்க. அப்படி வருமாக இருந்தால் விளங்கிட்டா, ததாகுல் உடைய அமைப்பு வருமாக இருந்தா இதைத்தான் செய்வாங்க, தவாஃபுக்குடைய அமைப்பை தான் என்ன செய்வாங்க. ததாகுல் என்கிறது தவாஃபுக்குள்ளுக்கு வந்துடும், ததாகுல் என்கிறது எதுள்ளுக்கு வரும், தவாஃபுக்குள்ளுக்கு வரும் என்றதுனால. சரி, அடுத்த இதுக்கு போவோம். சரி, இதுதான் நாங்க முக்கியமாக கடைசியா பேசுறதுக்கு இருந்தோம், போன கிழமை பேசுறதுக்கு இந்த பாடம். அதாவது தரிக்கா அந்த சொத்தை பிரிக்கிற முறை எப்படி என்று கேட்டா அதுல 2 முறை, அதாவது ஃபுகஹாக்கள் சொல்லிக்கிறாங்க லேசான முறை, அது இல்லாம நிறைய முறைகள் இருக்கு. அடுத்தது இந்த முறை அசையா பொருட்களுக்குரியது அல்ல, அதாவது சல்லியாக இருக்கக்கூடியவைகளுக்கு உள்ளது. அசையா பொருட்களுக்கு உள்ளதல்ல, எதுக்காக உள்ளது, சல்லியாக இருக்கக்கூடியவைகளுக்கு சொல்லக்கூடியது. அதுல முதலாவது நஸ்தஹ்ரிஜு கீமத்த ஸஹ்மில் வாஹித் வனத்ரிபுஹா ஃபீ சிஹாமி குல்லி வாரிஸ். ஒரு பங்குடைய பெறுமதி என்ன என்பதை எடுத்து ஒவ்வொரு வாரிசுட பங்குலையும் அந்த பெறுமதியை என்ன செய்யணும், பெருக்கணும். அந்த பெறுமதியை என்ன செய்யணும், பெருக்கணும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செஞ்சிக்கிறாரு, 2400 ரூபா விட்டுட்டு மௌத்தாகிக்கார், 2400 ரூபா விட்டுட்டு மௌத்தாகிக்கார் உதாரணத்துக்கு. இப்ப சொத்து பிரிக்கும் போது எங்களுக்கு வந்த கணக்கு 24 என்று வச்சா, அப்ப அதாவது ஒரு பங்குடைய பெருமானம் எவ்வளவு, 24ஆல 2400 பிரிங்க, 100 ரூபா. ஒரு பங்குடைய பெருமானம் எவ்வளவு, 100 ரூபா. இப்ப நாங்க உதாரணமாக அந்த 24ல ஜௌஜத்துக்கு 3 பங்கு என்று சொல்லி பங்கு போட்டிக்கிறோம். அப்ப அந்த 3ஆல பெருக்கணும், 300 ரூபா. மகளுக்கு நிஸ்பெண்ட வகையில 12 பங்கு என்று வச்சுக்கிறோம். அப்ப எவ்வளவு பெருக்குவோம், 12ஆல அந்த 100 ரூபாவை பெருக்குவோம். அப்ப எவ்வளவு வரும், 1200 ரூபா. இது லேசான விஷயம் உண்டா இல்லையா, இது பெரிய சப்ஜெக்ட் உண்டு அல்ல. அப்ப 2வது முறை எப்படி செய்வாங்கன்னா, நவ்ரிபு சிஹாம குல்லி வாரிசின் ஃபீ மிக்தாரி தரிகத்தி சும்ம நக்ஸிமுஹு அலா அஸ்லில் மஸ்அலத்தி. ஒவ்வொரு வாரிசுடைய பங்குகளையும் தரிக்கத்துடைய மொத்தத்துல பெருக்கி அத அசல் மஸ்அலாவில் என்ன செய்யறது, பிரிக்கிற என்று சொல்லக்கூடிய ஒரு முறை. இது எங்களுக்கு கை கணக்கு செய்யறதாக இருந்தா கொஞ்சம் சிரமமாயிக்கும். ஆனா கல்குலேட்டர்ல செய்யும் போது இந்த கணக்கு என்னதாயிக்கும், லேசான அமைப்புல ஈக்கும். எப்படி என்று சொன்னா, உதாரணமாக ஒருத்தர் 585 ரூபா விட்டுட்டு மௌத்தாகிக்கிறார். சரி, மொத்தம் 13 பங்குகள் இருக்கு. ஒத்தரே கிடைச்ச பங்கு 3. என்ன, 585 3ஆல பெருக்கி 13ஆல பிரிக்கணும். இது கொஞ்சம்
ஃபர்ஸ்ட் சொன்னது இந்த வலது சைடால இடது சைடு போறதாக இருந்தா ரெண்டாவது செல்றது இடது சைடுல இருந்து வலது சைடுக்கு வார அவ்வளவுதான் வித்தியாசம். முன்னால வார ஒரு முறை என்றா அடுத்து அதே சிஸ்டத்தை எதால வாரது பின்னால என்ன செய்யற முன்னுக்குள்ளது பிரிச்சுட்டு பெருக்கின இப்ப சொல்றது பெருக்கிட்டு பிரிக்கிறது. முன்னுக்கு சொன்னது ஃபர்ஸ்டுக்கு பிரிச்ச அது போல பெருக்கின இப்ப சொல்ற ஃபர்ஸ்டுக்கு பெருக்கிற அது போல என்ன செய்யறது பிரிக்கிறது. இப்ப 585 மொத்த பங்கு. மொத்த பங்க இது ஆளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பின்னமாக பின்னமாக நாங்க இது பண்ண போமாசி போட்டது பிறகு கிடைச்ச பங்குகள். அப்ப ஒவ்வொருத்தரோட பங்கும் இந்த இடத்துல மாறும். இது அசல் மஸ்அலாவோ ரத்தோ அவுலோ தஸ்ஹீஹோ எது வருதோ அதை இங்கு கீழே போடுவோம். அப்ப முதலாவது சொத்துடைய மதிப்பை போடுவோம். அது அப்புறம் ஒருத்தருக்கு கிடைச்ச பங்குடைய அளவை போடுவோம். அதால பெருக்குவோம். பெருக்கிட்டு மொத்தம் அசல் மஸ்அலால நாங்க என்ன செய்வோம் பிரிப்போம். விளங்கினா ஒரு மசாலா நாங்க இதுல செய்வோம். அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்ன செய்யும் விளங்கும். 585 13ஆல பிரிச்சு 3ஆல பெருக்குற ஃபர்ஸ்டுக்கு ஒரு பங்கட பெருமானத்தை காண்ற. அதே போல ஒவ்வொருத்தரோட பங்கையும் அதால என்ன செய்யற பெருக்கிக்கும் போறோம். அது லேசான முறை. இது கல்குலேட்டர்ல செய்யறதுக்கு லேசாயிக்கும். கையால செய்யும் போது கொஞ்சம் என்னதாயிக்கும் சிரமமாயிக்கும். அதாவது எங்கட மூளையை பிராக்டிஸ் பண்றதுக்கு இதுகள் கொஞ்சம் நல்ல. ஏன்னா கஷ்டமான கணக்குகளை நாங்க செஞ்சு பழகும் போது எங்கட மூளை என்ன செய்யும் நல்லா வேலை செய்யும். அதனால நாங்க அந்த கஷ்டமானதுகளை நாங்க இன்ட்ரெஸ்டா எடுத்து செஞ்சு பழகினா அது எங்கட மூளைக்கு கொஞ்சம் என்னதாயிக்கும் வேலையை உண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி, நாங்க ரெண்டுலயும் ஒவ்வொரு கணக்கு நாங்க என்ன செய்வோம் பார்ப்போம். Zauja bint Abu Ummu. Zauja bint Abu Ummu. ஜௌஜாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சொல்லுங்க பாப்போம். சுமுன் ஏன் கொடுக்கணும் பிந்திக்கிறதுனால சுமுன் கொடுக்கணும். பிந்துக்கு எவ்வளவு கொடுக்கணும் நிஸ்பு கொடுக்கணும். ஏன் நிஸ்பு தனிய வந்திக்குது அவங்கள அசபத்தாக்குறவரும் வந்தில்ல. அபுக்கு எவ்வளவு கொடுக்கணும் சுதுஸ் கொடுக்கணும். அபுக்கு என்ன கொடுக்கணும் ஏன் சுதுஸ் கொடுக்கணும் யாரு புள்ளைக்குது மையத்து புள்ள யாருக்கு என்ன எந்த புள்ளைக்குது பிந்து வந்திக்கு. பிந்து வந்தா சுதுஸ் மட்டுமல்ல சுதுசோட அசபத் கொடுக்கணும். சுதுசோட அசபத் கொடுக்கணும். அப்ப நாங்க இந்த இடத்துல இப்படி ஷஹா அடையாளம் ஒன்று போட்டு ஐன் ஒன்றும் போடுறோம் அந்த அசபத் என்ற காட்டுறதுக்கு. அடுத்த உம்முக்கு எவ்வளவு கொடுக்கணும் உம்முக்கும் என்ன கொடுக்கணும் சுதுஸ் கொடுக்கணும். இப்ப போமாசி என்ன 24. ஏன் 24 போமாசி அன்னோ உள்ளவல்ல சுமுன் வந்தீங்களே அன்னோ உசானியோட. அப்ப 24 24 8ஆ பிரிச்சா 3 2ஆ பிரிச்சால் 12 6ஆக பிரிச்சால் 4 6ஆக பிரிச்சால் 4 பேலன்ஸ் ஈக்குதா ஒன்றிக்குது. அந்த பேலன்ஸ் அசபத்தண்ட வகையில இவருக்கு என்ன செய்யும் கிடைக்கும். சரிதானே? அப்ப ஃபர்ஸ்டுக்கு ஃபர்லண்ட் அடிப்படையில் 4 கொடுப்போம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஆனது பிறகு அசபத்தண்ட வகையில் என்ன செய்யும் 1 கொடுப்போம். நாங்க சொல்லிக்கிறோம் 2 இதுவும் வரக்கூடியவர் அபுவும் ஜத்து ஃபர்லண்ட வகையிலையும் எடுப்பாங்க அசபத்தண்ட வகையிலையும் ஒரே நேரத்தில் என்ன செய்வாங்க எடுப்பாங்க. சரியா?
ஒரு மர்ஜூஹான கருத்துக்கு மொத்தமாவே அசபத் என்ற வகையில தான் என்ன செய்யணும், கொடுக்கணும் என்றது. ஆனா மர்ஜூஹான கருத்து, அந்த மர்ஜூஹான கருத்தின் பிரகாரம் கொடுத்தாலும் மஞ்சிதான். மர்ஜூஹான கருத்துக்கு மாத்தமாக ராஜிஹான கருத்தின் பிரகாரம் கொடுத்தாலும் மஞ்சிதான். ஆனா எடுத்த முறை வித்தியாசம். அவங்க சொல்றது மர்ஜூஹான கருத்தின் பிரகாரம் அசபத்தண்ட வகையிலே அஞ்சையும் என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க என்று சொல்லி. இவங்க சொல்லுவாங்க அப்படி அல்ல, சுதுஸ் என்ற வகையில 4 எடுத்துட்டு அசபத் என்ற வகையில 1 என்ன செஞ்சாரு, எடுத்தாருன்றதான் இவங்க சொல்லுவாங்க. நாங்க அண்டைக்கு பார்த்தோம், மர்ஜூஹான கருத்தின் பிரகாரம் கொடுக்கும் போது சில பிரச்சனைகள் வரும். சரிதானே? சரி, இப்ப இந்த மௌத்தானவர் ஆம்புலையா பொம்பளையா சொல்லுங்க. அத சும்மா ஒரு கேள்வி ஒன்று. ஆம்புல எதை வச்சு முடிவு செஞ்சீங்க? ஜௌஜாவை வச்சு முடிவு செஞ்சீங்க. மௌத்தானவர் யாரு? ஆம்புலன்னு. சரி, இவர் மௌத்தாகும் போது விட்டுட்டு போன சொத்து 480 ரூபா. நான் சும்மா ரூபான்னு சொல்ற காரணம் இந்த எங்கட நாட்டு சல்லிய வச்சு. ஆனா கிதாபு எழுதினவங்க அவங்க சவுதியில உள்ளவங்க, சவுதியில இருந்ததுனால ரியால் என்ற தெளிவும் இல்லை, அவங்க தீனார் என்றதை தான் எழுதிக்கிறாங்க கிதாபுல. தீனார் என்றது கிட்டத்தட்ட 1 தீனார் தங்க நாணயம். இது சும்மா தீனார் அல்ல, இந்த இப்ப உள்ள குவைட் தீனார சொல்றதல்ல. கிதாபுகள்ல எதை சொல்லுவாங்க, பழைய காலங்கள்ல தங்க நாணயம் வெள்ளி நாணயங்கள் தான் என்ன செய்யப்பட்டுச்சு, பாவிக்கப்பட்டுச்சு. அதனால தங்க நாணயம் வெள்ளி நாணயத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப 480 தீனார்ன்னு சொல்லி என்ன செஞ்சுக்க கிதாபுல எழுதிக்கு. அந்த இடத்துல நான் 480 ரூபா என்று சொல்லி சொல்றேன். இப்ப 480 நாங்க என்ன செய்யணும், 24ஆல பிரிக்கணும் முதலாவது முறையில. இல்லைங்கண்ணா, இப்ப எங்களுக்கு அசல் மசாலா எத்தனை வந்தீங்குது, 24. அந்த 24ஆல இந்த சொத்தை நாங்க என்ன செய்வோம், 480 பிரிப்போம். பிரிச்சா சமன் எத்தனை, ஒருத்தருக்கு 20, ஒரு பங்கு 20 தீனார். 480 24ஆல பிரிச்சால் என்னது 20. அப்ப 20 தீனார். அப்ப சௌஜாவுக்கு 3 பங்கு கொடுக்கணும், அப்படித்தானே? அப்ப 20 3 60. பின்த்துக்கு 12 கொடுக்கணும். 20 12 240. அபுவுக்கு வந்து அசபத் ஃபர்லு 2 சேர்த்து மொத்தம் 5 பங்கு கொடுக்கணும். அப்ப 20ஆல பெருத்தா 100. 20ஆல பெருக்கினால் என்னது 100. உம்முக்கு வந்து 4 பங்கு இது. அப்ப 20ஆல பெருக்கினா 80. இது விளங்கிட்டு தானே? இது லேசான முறையா இல்லையா? இது லேசான முறை. அதாவது மொத்த சொத்தை அங்க வரக்கூடிய கடைசி நத்தீஜாவாக வரக்கூடிய, இந்த இடத்துல பொதுவாக பார்க்கப்படாது, 4 வகையான அமைப்புல வரும். ஒன்றோ அசல் மசாலாவிலே ஈக்கும், இப்ப இதுல ஈக்கிற மாதிரி. சில நேரம் ரத்து மசாலாவுக்கு போகும், சில நேரம் அவுலுக்கு போகும், சில நேரம் தஸ்ஹீஹுக்கு போகும். இந்த 4ல எது கடைசியாக வருவதோ அந்த இதால நாங்க என்ன செய்வோம், மொத்த சொத்தை என்ன செய்வோம், பிரிப்போம். பிரிச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்ச பங்க அதால நாங்க என்ன செய்வோம், பெருக்குவோம். இது முறை விளங்கினா? அப்ப 20 தர 3 சமன் 60. 20 தர 12 சமன் 240. 20 தர 5 சமன் 100. 20 தர 4 சமன் 80. மொத்தத்தை கூட்டி பாருங்க. 0 6 4 10 மட்டும் 18, 1 மிச்சம், 1 2 3, 3 3 4, 480. சரியா?
கணக்குகள் விளங்குதா? நீங்க மற்ற கணக்குகளை செஞ்சு பாருங்க. சில நேரம் நான் இது எழுதிப்பேனோ தெரியாதுல, எதுக்கும் நீங்க கொஞ்சம் பாருங்க எழுதிக்கிறாண்டு. இப்ப இந்த கணக்கு செஞ்சிக்கான்னு பாருங்களேன். அதுல தந்திக்கிற மசாலா பாருங்க. இது தந்து பட்டிக்காண்டு ஜௌஜா பின்த் அபு உம்மு 480 தீனார் என்று சொல்லக்கூடிய அமைப்புல கடைசி பகுதியில கொஞ்சம் பாருங்க. தாங்க பார்ப்போம். ஒரு கால் தாங்க. அடுத்த தாள் கொஞ்சம் தந்து பற்றிலே நினைக்கிறேன். நான் இப்ப தாரேன், நீங்க இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. ஓ 20 அது பின்னால கொஞ்சம் பாருங்க. அது இந்த நாங்க எதுக்கு பார்த்தது 27 கவுலாகிறது பார்த்தது. தந்து பட்டு இல்ல. ஜௌஜா பின்த் அபவான் என்னொண்டிக்குது 32வது. ஜௌஜா பின்த் அபவான் என்று சொல்லி தந்திக்கிற 32வது. 33வது என்ன சொல்லுங்க பாப்போம். உக்துன் ஷகீகா 2 உம்மு ஜௌஜு பின்த் பின், அப்படியா? ஓ சரி. அதுல நீங்க 960 தீனார் மட்டும் போட்டுக்கோங்க. ஓ அது முன்னுக்குள்ளதுக்கு 480 தீனார் போடுங்க. 32வதுக்கு 480 தீனார் போடுங்க. நான் கணக்க போடாம செஞ்சு பட்டி. ரெண்டாவது அத 33வது கணக்குக்கு 960 தீனார்னு போட்டுக்கோங்க. அடுத்ததுக்கு 3000 தீனார்னு போடுங்க. எத்தனை? 34வதா? 4 பனாத்தும் 2 இபனும் அபு உம்மு அஹுன் ஷகீக். அபவானண்டா போட்டிக்கிறேன். அபவானண்டா அபு உம்மு 2 பேரையும் சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு 3000 தீனார் போடுங்க. ஓ அஹுன் ஷகீக் 3 பேர். ஓ 3000 தீனார் சரியா? அடுத்தது வந்து ஜௌஜ் உக்துன் ஷகீகா அஹவானிலி உம்மு ஜத்தத்து. அதுக்கு வந்து என்ன செய்யுங்க, 9900 தீனார் போடுங்க. அப்ப அதில் மொத்தம் நீங்க 3 கணக்கு செய்ய வேண்டிய, நான் 1 செஞ்சுக்கிறேன். சரி, சரியா? 3 கணக்கா வருது உங்களுக்கு செய்யறதுக்கு. நான் 32வது செஞ்சுக்கிறேன். 33, 34, 35 நீங்க செய்யணும். 36வது நான் செஞ்சு காட்டுறேன். அந்த முறை பிரகாரம் 2வது முறை பிரகாரம் அதை செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். 2வது முறை பிரகாரம்
சரி. இதே கணக்கையா? அது உங்களுக்கு விருப்பமா இருந்தா செய்யுங்க. நான் அந்த இதுல போர்டுல செஞ்சு அந்த லைவ்ல செஞ்சு கொள்ள டைம் இல்லை. நாங்க தனிப்பட்ட அமைப்புல தான். ஓ சரி, இதையும் செய்யலாம் அல்லது வேறொன்றையும் செய்யலாம். வேறொன்றை செஞ்சா உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். இது அழிக்கவா? நாங்க குறுகிய நேரத்துல செய்ய வேண்டியிருக்கிறதுனால எல்லா தம்ரீன்களையும் என்ன செய்யலாமீக்கு பார்க்கறதுக்கு இயலாமீக்கு எல்லா தம்ரீன்களையும் செய்யும் போது டைம் எங்களுக்கு போதாம். அப்படித்தானே? 24 மணித்தியாலம் என்றால் மொத்தம் ஒரு நாள். ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் வீதம் 12 நாளைக்கு 24 மணித்தியாலம் என்றது மொத்தமே எத்தனை நாள்? ஒரு நாள்ல படிக்கிற மாதிரி. ஆனா கண்டினியூவா ஒரு நாள்ல படிக்கலாம். ரெஸ்ட் எடுத்து படிக்கிற சொட்டி இப்படி படிக்கிறோம். ஆனா அதையும் பூர்த்தியாக என்ன செய்யலாம், எல்லா பயிற்சிகளையும் செஞ்சு படிக்கிறதுக்கு இயலாம். நாங்க தனியான ஒரு டைம் ஒன்று ஒதுக்கி அதுக்கு பயிற்சிகள் நாங்க என்ன செய்யணும். சரி, அடுத்தது அப்ப 36வதா இப்ப நாங்க செய்ய பார்க்கிறது ஜௌஜ் உம்மு பின்தான் சலாசு பனாத் இப்ன் இப்ன். அதாவது ஜௌஜ் கணவன், உம்மு தாய், பின்தான் 2 மகள்மார்கள், 3 பனாத் இப்ன் என்றா மகனுடைய மகள்மார்கள் 3 பேர், இப்ன் ஒரு மகனுடைய மகன் உண்டு. இப்ப மொத்தம் சொத்தாக விட்டுட்டு போயிட்டு இது 585 தீனார். எத்தனை தீனார்? 585 தீனார் என்ன செஞ்சுட்டு போயிட்டீங்கிறாரு, விட்டுட்டு போயிட்டீங்க. நாங்க தீனாராகவே செல்லுவோம். ரூபா சொன்னா பொறுமதி குறைச்சல். ஒரு தீனார் கிட்டத்தட்ட எங்கட சல்லிக்கு 1 லட்சம் பெறுமதி கிட்டத்தட்ட. தங்க நாணயம் அந்த காலங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்துல பாவிச்ச தங்க நாணயம், ஒரு தங்க நாணயம் எங்கட காலத்து சல்லிக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பெறுமதி. 1 லட்சத்தை விட கூடத்தான். கிட்டத்தட்ட ஒரு தீனார்ல 4.5 கிராமை விட கூட 4.66 கிராம் வரும். 4.66 கிராம் வரும் ஒரு தீனார்ல. அப்ப 4 கிராம் என்று வர சொல்ல ஒரு அரை பவுனை விட கூட. சரி, நாங்க பங்கு போடுவோம். முதலாவதாக சொல்லுங்களேன், ஒவ்வொருத்தோட பங்கு எப்படி எப்படி வரும் என்று. ஜௌஜுக்கு ருபு வரும். ஏன் ருபு வரும்? பின்தான் பின்த் இப்ன் இப்ன் ஈக்கிறாங்க. 3 வகையான பிள்ளைகள் வந்திக்கிறாங்க. உம்முக்கு சுதுஸ் வரும். ஏன் சுதுஸ் வரும்? பிள்ளைகள் ஈக்கிறதுனால. பின்தானுக்கு எவ்வளவு வரும்? சுலுசான். ஏன் சுலுசான் வரும்? 2 பேர் வந்ததுனால. அடுத்தது அவங்கள அசபத்தாக்குறவங்க என்ன செய்யாததுனால, வராததுனால. 3 பனாத் இப்னுக்கு எவ்வளவு வரணும்? அசபத். ஏன் அசபத்? இப்ன் இப்னோட வந்ததுனால அசபத். அவங்க 2 பேரையும் சேர்த்து நாங்க என்ன செய்வோம்? 5 போட்டுட்டுவோம். சரி, ஏன் 2 பின்த் வந்தா சுக்கூத் ஆகணும் என்ற ஒரு சத்தம் ஒன்றைக்கு தானே. இப்ன் இப்ன் வராட்டி சுக்கூத் ஆகுவாங்க. இப்ன் இப்ன் வரப்பைத்து சுக்கூத் ஆகல. இந்த இப்ன் இப்ன் வரல என்றா இந்த 3 பனாத்தும் என்ன செஞ்சிருப்பாங்க? சுக்கூத் ஆகிப்பாங்க இந்த பின்தான் வந்த சொட்டி. ஆனாலும் இப்ன் இப்ன் வந்ததுனால சுக்கூத் ஆகல. அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாங்க? தப்பிட்டாங்க. விளங்கிட்டா? வில உடல்ல. இப்ப நாங்க பங்குகளுக்கு போமாசி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இவரா பாப்போமா? குல் முபாரக் ஆகிறாரான்னு பாப்போமா? 12
சரி 12 4 பிரிங்க 3 6 பிரிங்க 6 பிரிச்சா 2 3 பிரிச்சு 2 பங்கு 8 சரியா அப்ப 10 13 அகுன் முபாரக் இல்லனா அவுலா ஹிட் மஸ்அலா அப்ப இபன் வந்தும் வேறில்ல இபன் வந்தும் வேறில்ல அதான் சொன்ன நகு முபாரக் ஆகிறாங்களான்னு பாப்போம் என்று இல்லையா இவர் வராட்டியும் சுக்கூத் தான் வந்தாலும் இல்ல அசபத் என்ற வகையில சரி வந்து அடிச்சு போகும்னு பார்த்தா அது அந்த சைட்லயும் என்ன செய்யல கிடைக்கல சரி விஷயம் விளங்கிட்டு தானே 12 அப்ப அவுலாகுது 13க்கு அப்படி அவுலாகிற இனமா இதாகிற நேரத்துக்கு இந்த நம்பரை கொஞ்சம் சைடாகி போட்டுக்கொள்ளணுமே வலது சைடுக்கு போட்டு இந்த அந்த பொட்டிக்கு நேரே அந்த இதாக கூடிய கணக்கை போட்டுக்கொள்ளணும் அப்ப 13 கவுலாகினதுனால இவங்க 2 பேருக்கும் பங்கு இல்லாம போயிடுச்சு மிஞ்சினா தானே அசபத்காராக்கள் எடுப்பாங்க இப்ப என்ன செய்யல மிஞ்சல்ல அதனால அவங்களுக்கு பங்கு இல்லை இப்ப மொத்தம் விட்டுட்டு போன பங்கு 585 தீனார் அப்படிதானே அப்ப 585 இப்படி போட்டுட்டு தர 3 அரணை 13 இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போடணும் 585 தர 2 அரணை 13 585 தர 8 அரணை 13 அல்ல 13 சரியா சொல்லுவானுங்களா 585 இதை போடணும் அப்புறம் தரன்னு போட்டு இந்த 3 போடணும் அதுக்கப்புறம் இந்த 13 போடணும் அதே மாதிரி 585 இதை போட்டு தரன்னு போட்டு இந்த 2 போட்டுற அதுக்கப்புறம் இந்த 13 போட்டுரு அப்போ 585 இந்த தீனார்ட கணக்கு ஃபர்ஸ்ட் போட்டுற அதுக்கப்புறம் தர போட்டு இந்த 8 போட்டுற அதுக்கப்புறம் அரணை போட்டு இந்த 13 போட்டுரு இதுதான் போடுற சிஸ்டம் கால்குலேட்டர்ல நாங்க இப்படி அடிக்கணும் 585 தர 3 அரணை 13 585 தர 2 அரணை 13 585 தர 8 அரணை 13 சரியா இப்படி அடிச்சு கணக்கு எடுத்தா அந்த கணக்குகள் வரும் இப்ப நாங்க கால்குலேட்டர்ல அடிச்சு பார்ப்போமா இல்லாட்டி மனக்கணக்கு செய்வோமா மனக்கணக்கு செஞ்சா டைம் ஒன்று கொஞ்சம் கூட போவேனா அதனால நாங்க கால்குலேட்டர்ல அடிச்சிருவோம் 585 தர 3 அரணை 13 135 தீனார் இவங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் ஆளுக்கு ரெண்டாவது ஆளுக்கு கால்குலேட்டர்ல அடிக்க சொல்ல இந்த எங்களுக்கு லேசான சிஸ்டம் உண்டு இப்படி நாங்கள் 585 தர 3 இது போட்டா அதை 3 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல 2 போட்டுருவோம் சரியா இப்படி அந்த இடத்துக்கு இதை போட்டு அந்த எடுத்து அதை மட்டும் அழிச்சிட்டு என்ன செய்யற 3 மட்டும் அழிச்சிட்டு 2 போட்டுரு அப்ப 90 வருது ரெண்டாவது ஆளுக்கு எவ்வளவு வருது 90 வருது மூணாவது ஆளுக்கு நாங்க அந்த இடத்துல நாங்க அதை அழைச்சிட்டு 8 போடுவோம் 360 வருது அஞ்சு 3 9 12 6 18 1 மிச்சம் 1 1 2 3 5 585 இதே அடுத்த முறையில நாங்க செய்யறதா இருந்தா என்ன செஞ்சுப்போம் 585 13ஆல பிரிச்சிருவோம் 13ஆல பிரிச்சா 45 அந்த 45 3ஆல பெருக்கினா 135 2ஆல பெருக்கினா 90 8ஆல பெருக்கினா 360 ரெண்டும் அடுத்த சைடு அது முன் வழியால வார இது பின் வழியால வார
அதான் ஃபர்ஸ்ட் முறை லேசி. ஃபர்ஸ்ட் முறை என்னது? லேசி. இது கல்குலேட்டர்ல செய்ய சொல்ல லேசி. ஆனாலும் அந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா கணக்கு பார்க்கறதுனால ஒரு சின்ன சிரமம் உண்டு. இவ்வளோ நேரம் ஃபேன் சுத்திட்டீங்கச்சா? அப்பா சரியா? இப்போ நாங்கள் செஞ்ச கணக்கு 35ஆவதா 36ஆவது? 36ஆவது செஞ்ச. அப்போ நீங்கள் 37ஆவது கணக்கை நீங்கள் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அஹுன் ஷகீக் 2 பேர், பின்த் இப்ன், உம்மு ஜௌஜ். சரிதானே? அடுத்த கணக்கு உம்மு உக்துன் ஷகீகா 2 பேர், உக்துன் லி அப் 1, அஹவானி லி அப் 2 பேர், பின்த் இப்ன் 1. சரி. அடுத்த முக்கியமான 2 மசாலாக்கள் ஃபராயில்ல மிச்சம் சுவாரஸ்யமான 2 மசாலாக்களுக்கு. அந்த 2 மசாலாக்களை நாங்கள் போர்டில் செய்வோம். லைவ்லி இருக்கிறாக்களும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகி கட்ட வேண்டியதுனால ஏன்னா அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு எதோண்டிக்கணும். எனக்கு என்ன சொல்கிறேன், ஒரு உற்சாகம் கொண்டு வரணுமே. அப்போ அந்த சுவாரஸ்யமானத்தை நாங்கள் போர்டில் செஞ்சு காட்டினா இன்னும் கொஞ்சம் என்னதாகிக்கும். அவங்களுக்கும் அதை பார்க்கும் போது இல்லாட்டி நீங்கள் கணக்கை செய்யுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அதில் இது விளங்க. அதனால் அந்த 2 மசாலாவை நாங்கள் செய்வோம். தீனாரியா சுகுரா, தீனாரியா குபுரா என்று சொல்லி ஃபராயில்ல 2 கணக்குகள் ஈக்குது. அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குறிச்சு கொண்டீங்களா? எல்லாம் முடிஞ்சா எழுதி முடிச்சிட்டீங்களா? அழிப்போமா நாங்கள் இதை? இப்போ நாங்கள் செஞ்சது 32ஆவது கணக்கு செஞ்சோம். உங்களுக்கு 33, 34, 35 தந்தோம். அடுத்த 36 செஞ்சோம். அதே போல் சொல்லிக்கிறோம் 37, 38 செய்யுங்க சொல்லி. அப்படித்தானே? நாங்கள் 39ஆவது கணக்கையும் 40ஆவது கணக்கையும் என்ன செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு போகிறோம், செய்யறதுக்கு. விளங்கிட்டா? இதில் தீனாரியா சுகுரா என்று சொல்லக்கூடியது, அதுல 3 மனைவிமார்கள். ஒருத்தர் மௌத்தாகிக்கிறார். அவருக்கு எத்தனை மனைவிமார்கள்? 3 மனைவிமார்கள். அவருக்கு 2 வழியிலே 2 பாட்டிகள் ஈக்கிறாங்க. விளங்கினா? 8 சகோதரிகள் ஈக்கிறாங்க. தந்தை வழியில வந்தவங்க. தந்தை வழியில வந்த 8 சகோதரிகள் ஈக்கிறாங்க. தாய் வழியில வந்த 4 சகோதரர்கள் ஈக்கிறாங்க, சகோதரிகள். இதுல இந்த கிதாபு மீராஸ் என்ற கிதாபு யாரு சரி வச்சிருந்தா, கிதாபுல 3 போட்டிக்குது, 4 திருத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்த அதை டைப்பிங் மிஸ்டேக்ல வந்தீங்க. இதுல முசன்னிஃபுடைய தவறு அல்ல. எந்த தவறு? டைப் பண்ணும் போது மிஸ்டேக் ஆகி 4 என்று போட வேண்டிய இடத்துல 3 என்று போடப்பட்டீங்க. சரியா? உக்துன் லி உம்மு 4 பேர். அதே போல் அவங்களுக்கு கிடைக்கிற பங்கு 4. சரி, இப்ப கணக்க சொல்லுங்க. 3 சௌஜாத்துக்கும் எவ்வளவு கொடுக்கணும்? ரூபா கொடுக்கணும். ஏன் ரூபா கொடுக்கணும் என்று சொல்லுவோம்? பிள்ளைகள் யாரும் வரல என்றதுனால 4இல் 1 கொடுக்கணும். 2 ஜத்தாவுக்கும் எவ்வளவு கொடுக்கணும்? ஜத்தா
சுதுஸ் கொடுக்கணும். ஜத்தாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ் கொடுக்கணும். ரெண்டு ஜத்தாவுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சுதுஸ் கொடுக்கணுமா, இல்லாட்டி ஒரு சுதுசா ரெண்டு பேரும் எடுத்துக்கொள்வாங்களா? ஒரு சுதுசா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வாங்க. 6ல் 1. ஜௌஜாவும் 4ல் 1 3 பேரும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 4ல் 1 4ல் 1 கொடுக்க இயலாது. 8 அகவாத் லியப், இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அகவாத் லியப் 8 பேர் இருக்கிறாங்க. 3ல் 2 கொடுக்கணும். ஏன் 3ல் 2 கொடுக்கணும்? 2 பேரை விட கூடுதலா இருக்கிறதுனால 2 பேர் கொடுக்கணும். மற்றது அவங்கள அசபத்தாக்க கூடியவங்களோ, ஹஜ்ப் செய்யக்கூடியவங்களோ, சுகூத்தாக்க கூடியவங்களோ என்ன செய்யல? வரல. அதனால அடுத்தது 4 அகவாத் லியும் மீக்கிறாங்க. இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4 அகவாத் லியுமுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுலுஸ் கொடுக்கணும். ஏன் சுலுஸ் கொடுக்கணும்? ஒருத்தரை விட கூடுதலா இருக்கிறாங்க. ஹஜ்ப் செய்யக்கூடிய யாரும் என்ன செய்யல? வரல என்ற காரணம். அதையும் சொல்லிக் கொள்ளணும். விளங்கினா? அப்ப நாங்க போமாசி என்ன இதுல 12 போமாசி. என்னது? 12 4ஆ பிரிங்க. 3. எங்களுக்கு இங்க பிரச்சனை ஒன்று இல்லை. 3 சௌஜத்தும் 3 என்ன செஞ்சு கொள்வாங்க? ஒவ்வொன்று எடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா அதனால அந்த பிரச்சனை ஒன்று இல்லை. 12 6 பிரிங்க. 2. சரி, அந்த 2 ஜத்தாவும் ஒவ்வொன்று எடுத்துக்கொள்வாங்க. அப்ப எங்களுக்கு தஸ்ஹீஹுடைய பிரச்சனை அங்கேயும் என்ன செய்யல? வரல. 12 3ஆ பிரிச்சு 2 பங்கு எத்தனை? 8. அப்ப அந்த 8லயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை. 8 அகவாத்லயும் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சு கொள்வாங்க? ஒவ்வொன்று எடுத்துக்கொள்வாங்க. அப்படித்தானே? 12 3ஆ பிரிச்சா 4. அங்கேயும் எங்களுக்கு பிரச்சனை உண்டு ஆகல. அப்ப 4 அகவாத்துகளும் ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க? ஒவ்வொன்று எடுத்துக்கொள்வாங்க. அப்படித்தானே? அப்ப 12 எத்தனை கவுலாகிங்க? 17க்கு என்ன செஞ்சுக்குது? அவுலாக ஆகிக்குது. சரி, இதுக்கு தீனாரியா சுகுரா என்று சொல்றதுக்கான காரணம், இவர் மௌத்தானவர் 17 தீனார் தான் விட்டுட்டு மௌத்தானார். அவருடைய உறவினர்கள் 17 பேர் இந்த இடத்துல ஈக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனார் என்ன செஞ்சது? கிடைச்சது. அதனால இந்த மசாலாவுக்கு தீனாரியா சுகுரா என்று சொல்லி பேர். தீனாரியா 17 தீனார் விட்டுட்டு மௌத்தாகிக்கார். 17 தீனார் என்றது சின்ன கணக்கொண்டல்ல, 17 லட்சம் கிட்டத்தட்ட. 17 லட்சம் கிட்டத்தட்ட 17 லட்சம். அப்ப என்னது? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனார் கிடைக்குது. 3 பொஞ்சாலிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனார். 2 ஜத்தாவுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனார். 8 தந்தை வழி சகோதரிகள், அவங்களுக்கும் ஒவ்வொரு தீனார். 4 தாய் வழி சகோதரிகள், அவங்களுக்கும் என்னது? ஒவ்வொரு தீனார். அப்ப 17 தீனார் விட்டுட்டு மௌத்தானாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தீனார் கிடைச்சது. இதனால இந்த மசாலாவுக்கு தீனாரியா சுகுரா என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? ஃபராயிதுடைய உலமாக்கள் பேரு வச்சுக்கிறாங்க. இதை விட சுவாரஸ்யமானதுதான் அடுத்தது வரப்போகுது. இதை விட சுவாரஸ்யமானதுதான் அடுத்தது என்ன செய்ய போகுது? வரப்போகுது. இந்த குறிச்சிக்கோங்க. அது அடுத்தது தீனாரியா குப்ராவோ என்றொண்டிக்குது. நாங்க அடுத்தது இப்ப இதனால தீனாரியா சுகுரான்னு இது போட்டாங்க. அதுல 600 தீனார் விட்டுட்டு மௌத்தாகிறாங்க. இது ஸ்பெஷல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்குது. உறவினர்கள் 17 பேர். வராசத்தை எடுக்கக்கூடிய உறவினர்கள் எத்தனை பேர்? 17 பேர் இருக்கிறாங்க. 3 மனைவிமார்கள், 2 பாட்டி, 4 உம்மட வழி சகோதரிகள், 8 வாப்பட வழி சகோதரிகள். அழிக்கவா? முடிச்சிட்டீங்களா எழுதி? இந்த இடத்த திருத்திக்கோங்க. இந்த இடத்துல 3 அகவாத்லியும் எண்டிக்குது கிதாபுல, 4 அகவாத்லியும் ஆக்குங்க. இந்த இடத்துல 3 பங்கு என்று சொல்லி என்ன செஞ்சு டைப்பிங்ல
பட்டிக்குது, அதையும் 4 ஆக்குங்க. 2 இடத்துலையும் 4 ஆக்கணும். இதுலேயும் 4 ஆக்கணும், இதுலேயும் 4 ஆக்கணும். முக்கியமாக கிதாபுகள் ஓதி கொடுக்குறவங்க அந்த கிதாபுகள் என்னென்ன பிழைகள் இருக்குதுன்றத, அதாவது தஹ்லீல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கணும். தஹ்லீல் என்று சொல்ற அதை பகுப்பாய்வு செய்யக்கூடிய அமைப்புல, இல்லாட்டி அந்த யோசனையோட பாடங்கள் நடத்தாட்டி அந்த கிதாபில் என்ன பிழைக்கோ அதே பிழையோட சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு படும். பக்கம் 153 ஏண்ட இந்த கிதாபுல, அதுல 153 பெரும்பாலும் 153வது பக்கம் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த எல்லா கிதாபுகள்லையும் அப்படித்தான் நீக்குமென்னு நினைக்கிறேன். ஓ அழிக்கவா? அழிக்கிறேன். 39வது என்ன ரவுஜாவும் உம்மு பின்தான் அப்படித்தான் போட்டி. அப்படியா? எப்படி? எனக்கான தீனாரியா சுகுரா உடுபட்டி. இப்ப அடுத்தது நான் இந்த 39வது தான் செய்ய போறோம். முன்னுக்கு வந்திக்கும் அது கணக்கு. இதே கணக்கு முன்னுக்கு அவுல்ட பாடத்துல பாருங்க. அவுல்ட பாடத்துல தீனாரியா சுகுரா ஒன்று போட்டு செஞ்சிக்கான்னு பாருங்க. அந்த மர்வானியா சுரைஹியா முபாஹலா என்று அதனாலதான் நான் அங்கே விட்டேன். ஓ சரியா? அதனாலதான் நாங்கள் விட்டேன். அப்ப நீங்க இப்ப நாங்க செஞ்சது எத்தனாவது? 19வது செஞ்சோம். 19வது ஏற்கனவே எதில் செஞ்சுக்கிறோம்? இந்த அவுளுடைய பாடத்துல அந்த மசாலா முன்னுக்கு ஏற்கனவே வந்ததுனால நான் இங்க 2வது முறையில இது பேரு இது பண்ணல. சரி, அடுத்தது ஒருத்தர் மௌத்தானாங்க, ஜௌஜா ஈக்கிறாங்க. ஒருத்தர் மௌத்தானாரு, அவருக்கு ஒரு மனைவி ஈக்கிறான். உம்மு என்று சொல்லி ஒருத்தர் ஈக்கிறாங்க, தாய். 2 பின்த்து ஈக்கிறாங்க. அதே போல 12 சகோதரர்கள், அஹுன் ஷகீக் 12 பேர் ஈக்கிறாங்க. உக்துன் ஷகீகா ஒருத்தர் ஈக்கிறாங்க. சரியா? இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல உண்மையாக நிஜமாக நடந்த ஒரு சம்பவம். யார காலத்துல? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் ஒன்றுதான் இது மசாலாவாக போட்டிக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவுத்திறனை பாருங்க. இதுல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஒரு காதி ஒன்று இருந்தார், காதி ஷுரைஹ் என்று சொல்லி. காதி ஷுரைஹ் என்று சொல்லி ஒரு காதி இருந்தார். அவர் மிச்ச நீளமான ஒரு காதி. அவங்களோட சம்பவங்கள் இருக்கி. ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓட நடந்த சம்பவம் ஒன்று மீக்குது. ஒரு வழக்கில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை சாட்சியாக வச்சியா கொண்டு வந்தாங்க. கொண்டு வருவோம் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக தீர்ப்பு செஞ்சாங்க. மகண்ட சாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. மகண்ட சாட்சி என்ன செய்ய முடியாது, தந்தைக்கு சார்பாக சாட்சி என்ன செய்ய இயலாது, எடுக்க இயலாது என்று தீர்ப்பு செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ப இந்த மசாலால காதி ஷுரைஹ் ரஹிமஹுல்லா இதுல மௌத்தானவர் ஆம்பளையா பொம்பளையா? முதலாக சொல்லுங்க. ஆம்பளை. எதை வச்சு சொன்னீங்க? ஜௌஜாவை வச்சு சொன்னீங்க. இப்போ மௌத்தானவர் 600 தீனார் சொத்து விட்டுட்டு போனார். ஒரு தீனாருக்கு 1 லட்சம் வேண்டா, 600 தீனாருக்கும் எத்தனை லட்சம்? 600 லட்சம். என்ன 600 லட்சம் வேண்டா எத்தனை? 6 கோடி. கிட்டத்தட்ட 6 கோடி. இதுல
உக்துன் ஷகீகாவுக்கு 600 தீனார்ல ஒரே ஒரு தீனார் தான் கிடைச்சது. உக்துன் ஷகீகாவுக்கு 600 தீனார்ல ஒரே ஒரு தீனார் தான் கிடைச்சது. காதி ஷுரை ரஹிமஹுல்லா தான் இந்த தீர்ப்பு வழங்கினது. இப்ப இவ பார்த்தா ஏன்ட நான் மூத்தாகி 600 தீனார் விட்டுட்டு போக எனக்கு ஒரே ஒரு தீனார் தானா கிடைச்சிச்சு. போனாங்க அலி ரலியல்லாஹுன்னுட்ட போயிட்டு சொன்னாங்க, முறைப்பாடு செஞ்சாங்க. என்னது, காதி ஷுரை எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு. ஏன்ட நான் 600 தீனார் விட்டுட்டு போனதுல எனக்கு ஒரே ஒரு தீனார் தான் தந்தாரு, மத்தாக்களுக்கெல்லாம் கூட கூட கொடுத்தாரு. இவங்க கேட்டாங்க அலி ரலியல்லாஹு, அவர் மௌத்தாகும் போது அவரோட பொஞ்சாதி இருந்தாங்க, உம்மா இருந்தாங்க, 2 மகள் இருந்தாங்க, 12 சகோதரர்கள் இருந்தாங்க, அடுத்தது நீங்க, அப்படித்தானேண்டாங்க. வேற ஒண்ணு அவங்க ஆக்கள் சொல்லல, அவங்களாகவே என்ன செஞ்சாங்க, அந்த பொம்பளை பைத்த என்ன செய்யல, சென்னது முழுக்க எவ்வளவுதான் 600 தீனார் விட்டுட்டு மௌத்தானாரு, எனக்கு ஒரு தீனார் தான் தந்த, எனக்கு அநியாயம் செஞ்சிட்டாரு. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆக்கள் எல்லாம் லிஸ்ட் அப்படியே போட்டுட்டாங்க. எங்களுக்கு இப்படி செய்யலுமா? மிச்ச நேரம் யோசிக்கிறது ஒண்ணும் இல்லை. அதாவது உடனே சிலா கலைக்கு வாய் நுனியில பதில் என்று எது சரி ஒன்று சொன்னா வாய் நுனியில பதில் என்று சொல்லுவோமே, அந்த மாதிரி வாய் நுனியில அவங்கள பதில். எப்படி அந்த அன்றைக்கு ஹுத்பாட சம்பவம் ஒன்று சொன்னோம், மிம்பரியா அடுக்கு மொழியே முடல்ல ஸ்வசார சுமுனுல் மர்அத்தி துஸ்ஆ, பொம்பளைக்கு வரக்கூடிய பொஞ்சாதிக்கு வரக்கூடிய 8ல் 1 9ல் 1 மாறிட்டு அந்த சரளமாக அந்த அவங்களோட இயற்கை இதுல அப்படியே அந்த பதில சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுல அது மாதிரி இதுலயும் என்ன செஞ்சாங்க, இங்க சப்ஜெக்ட சொல்லி முடியும், எங்க ஆன்சர் என்ன செஞ்சாச்சு. அப்ப அவங்களோட அறிவுடைய திறன் எவ்வளவு இது. எங்களுக்கு இப்படி எல்லாம் யோசிச்சு செல்லலுமா? நீங்க போங்க, நான் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எந்த எத்தனையோ மிச்சம் யோசிச்சு தான் நாங்க பதில் சொல்லுவோம். இப்ப இது எங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் நேரத்தோட தந்துட்டு போயிட்டாங்க. இப்ப கம்ப்யூட்டர் காலம். இப்ப கம்ப்யூட்டர்ல அடிச்சாலும் சில நேரம் எல்லாம் ப்ரோக்ராம் கொடுத்து தான் என்ன செய்யணும். கம்ப்யூட்டர்ல அடிச்சாலும் வரும், ப்ரோக்ராம் கொடுக்காட்டி கம்ப்யூட்டர்ல அடிச்சதுக்கு என்ன செய்ய போறல வராது. அப்ப அந்த சாஃப்ட்வேர் கொடுக்கறதுக்கு அதுக்கு பெரிய ஒரு கோடிங் உண்டு. அந்த கோடிங் எல்லாம் கொடுத்து இது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் சொல்லி அதில் கொடுத்து தான் என்ன செய்யணும், எல்லாம் செட் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அது கணக்க சரியா செஞ்சு தரும். அதுல பிழை கொடுத்தா பிழையா தான் தரும். அப்ப இந்த காலத்து கம்ப்யூட்டரை விட அந்த காலத்து மனிதர்களோட இது அறிவு ஞானங்கள் புத்தி இதுகள் எல்லாம் மிச்சம் விசாலமாக என்ன செஞ்சது. இந்த காலத்திலையும் அப்படியான திறமை உள்ளவங்க ஈக்கிறாங்க, இல்லாம இல்லை. ஆனா எங்கடாக்கல்ல இல்லை, அதான் பிரச்சனை. எல்லாம் வந்து திறமைகளை எங்கடாக்கலன்னா தீனுக்கு பாவிக்கிறது குறைச்சு. தீனுக்கு பாவிக்கிறது துன்யாவுல பெரிய எக்ஸ்பர்டா ஈக்கிறாங்க, துன்யாவுல பெரிய எக்ஸ்பர்டா நல்லா ஈக்கிறாங்க. ஆனா தீனுடைய விஷயத்துல அந்த எக்ஸ்பர்ட் இல்லை. சரி, இப்ப நாங்க ஒவ்வொருத்தோட பங்கையும் பார்ப்போம். ஜௌஜாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுமுன். ஏன் சுமுன் கொடுக்கணும்? புள்ள இருக்கிறதுனால 8ல் 1 கொடுக்கணும். உம்மாவுக்கு சுதுஸ் 6ல் 1 கொடுக்கணும். ஏன் 6ல் 1 கொடுக்கணும்? புள்ள ஈக்கிறதுனால. பின்தானுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுலுசான் 3ல் 2 கொடுக்கணும். ஏன் சுலுசான் கொடுக்கணும்? 2 பேர் வந்ததுனால, அசபத்தாக்க கூடியவங்க என்ன செய்யாததுனால, வராததுனால. அகுன் ஷகீக் உக்துன் ஷகீகா இவங்களுக்கு என்ன செய்யணும்? அசபா பில்கைர். நான் 2 பேரையும் சேர்த்து சொன்னது அதுக்குதான். அகுன் ஷகீக் உக்துன் ஷகீகா 2 பேரும் சேர்ந்து அசபத்தாக வருவாங்க, ஐன் போட்டும். 4 என்ன நினைச்சிருவாங்க, நம்ம அரபுல உள்ள 4 மாதிரி இருக்குது, அப்படி எல்லாம் ஐன். இப்ப போமாசி என்ன? 24. 24 8 பிடிங்க, 3. இங்க தசி செய்ய வேண்டிய தேவை உண்டு இல்ல, ஒரு சௌஜா தானே. அப்ப 3 அவங்க எடுத்துக்கொள்வாங்க. 24 4 6 பிரிங்க, 4. உம்மா ஒத்தர் தானே ஈக்கிறாங்க, அந்த 4 எடுத்துக்கொள்வாங்க. அவங்க தசி செய்ய வேண்டிய தேவை உண்டு இல்ல. 24 3 பிரிச்சு 2 பங்கு 16. இங்க தசி பண்ணணும் தேவைக்கா இல்ல. ஏன் 16 2 பிந்துக்கும் உடைஞ்ச கணக்கு இல்லாம 8 8 என்ன செஞ்சு கொள்ளலாம், எடுத்துக்கொள்றதுக்கு 7.
இப்ப எத்தனை பேலன்ஸ் இருக்குது? ஒன்று பேலன்ஸ். அந்த ஒன்று எத்தனை தலைக்கு கொடுக்கணும்? 13 தலையா? 25 தலைக்கு கொடுக்கணும். ஏன் 12 சகோதரர்களையும் எத்தனையாக ரெண்டு பேராக கணக்கெடுக்கணும். அப்ப 24 பேரு கணக்கெடுக்கணும். உக்துன் ஷகீகா ஒத்தரை கணக்கு எடுக்கணும். அப்ப 25. சும்மா சரி இந்த உக்துன் ஷகீகா வராட்டி எத்தனை தலை? 12 தலை தான். ஏன் வெறும் ஆம்பளை மட்டும். ஆம்பளையும் பொம்பளையும் கலக்க பைத்து தான் நாங்க என்ன செஞ்சோம்? இவங்களுக்கு 24 தலை என்றும் இவங்களுக்கு ஒரு தலை என்றும் நாங்க என்ன செஞ்சோம்? கணக்கெடுத்தோம். சரிதானே? அப்ப 25 தலை இருக்குது. ஒன்றை பிரிச்சு கொடுக்கணும். அப்ப அடுத்ததுதான் தசையுடைய தேவையொண்டே வருது. தசையுடைய தேவையொண்டே வருது. அதே பின்னால அப்ப 25 தலைக்கிறதுனால நாங்க என்ன செய்வோம்? இங்க 25ஆல பெருக்குவோம். பெருக்கினா சமன் 600. விட்டுட்டு போன தீனார் கணக்கு வந்துட்டு இப்ப 600 தீனார்ல அப்ப 25ஆல தானே பெருக்கின. இதே 25ஆல 3 பெருக்குங்க 75. அதே 25 4ஆல பெருக்குங்க 100. 25 16ஆல பெருக்குங்க 400. 25 ஒன்றால பெருக்குங்க 25. அந்த 25ல 24 இவங்களுக்கு உண்டு. ஒவ்வொருத்தரும் 2 எடுப்பாங்க. நானமார் ஒவ்வொருத்தரும் எத்தனை எடுப்பாங்க? 2 எடுப்பாங்க. இத இப்ப நாங்க செய்யறதுக்கே கணக்கு செய்யறதுக்கே எவ்வளவு நேரம் கொண்டு போச்சா இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு இதா அவங்களோட மூளை ஸ்பீடா வேலை செஞ்சுக்க அந்த கணக்குல. இதனாலதான் இந்த மசாலாக்கு ஃபராயிதுடைய உலமாக்கள் தீனாரியா குபுரா என்று வச்சாங்க. ஏன் 600 தீனார் பெரிய ஒரு தொகையோண்டு இது பண்ணி முன்னுக்குள்ளதுல 17 தீனார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போச்சு. இதுல 600 தீனார்ல ஒருத்தரு கொண்டு போச்சு. இப்ப நாங்க செஞ்சது 40வது மசாலா. அப்படியா? 39வது மசாலா செஞ்சோம். மொத்தம் நான் தந்திக்கு எத்தனை மசாலாப்பா? 47. எக்ஸ்ட்ரா இன்னொன்று கூடுதலா தந்து பட்டி காய்க்கும். எங்க அதுல 39வதா செஞ்சோம். 40வது ஜௌஜா உம்மு ஹம்சு பனாத் 3 ஷகீகாத். அப்படியா? அது 960 தீனார் போடுங்க. ஜௌஜா உம்மு 5 பனாத் 3 அகவாத் ஷகீகா. அப்படிதானே? 960 தீனார் போடுங்க. நாற்பதாவதுக்கு 960 தீனார். நாற்பத்தி ஒன்னாவது 4 ஜௌஜாத் 7 பனாத் 5 பனாத்தெபன் உக்துன் ஷகீகா உக்துன் லி ஜத்தா. அப்படியா? அதுக்கு 720 தீனார் போடுங்க. அடுத்தது ஜௌஜ் அஹவானில் அப் உக்தானில் அம்முன் ஷகீக் ஜத்தா பின்த் இப்னு இப்ன். அப்படியா? 1200 தீனார் போடுங்க.
அப்புறம் அபவைன் அப்படியா போட்டிக்கு? அபவைன் என்றா உம்மா வாப்பாம். சலாசு அகவாத் முத்தஃபர்ரிகாத் என்றா போட்டிக்குது. அது யார் அப்படி என்றா? உக்துன் ஷகீகா உண்டு, உக்துன் லியப் உண்டு, உக்துன் லியும் உண்டு. அந்த முத்தஃபர்ரிகாத் என்றா அதுக்கு தான் போட்டி. சரி, அடுத்த இப்னு அம்மி ஷகீக், அடுத்த ஜத்தா அப்படித்தானே? 2500 தீனார் போடுங்க. அடுத்த 2 சௌஜா, 2 பின்த், பின்த் இப்னு உண்டு, இப்னு உண்டு, அஹுன் ஷகீக் உண்டு, உக்துன் லி உண்டு. 7500 தீனார் போடுங்க. அடுத்தது ஜௌஜ், அஹுன் ஷகீக், ஜத்து, அம்முன் ஷகீக். 9000 தீனார் போடுங்க. அடுத்தது ஜௌஜத்தான், சலாசு பனாத்திபன், உக்தைன் லி அப், அஹவானி லி அப்படித்தானே? 3000 தீனார் போடுங்க. எத்தனை வரைக்கும் வந்தீங்க? 46 வரைக்கும் வந்து. 47வதுக்கு கணக்கொண்டு நான் எக்ஸ்ட்ரா வேற எங்கேருந்தோ எடுத்து போட்டிக்கிறேன். எங்கேருந்து எடுத்து போட்டோன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கு இந்த தீனார் கணக்கு போட தேவையில்லை. போடுறேன்டா ஏதாவது ஒரு கணக்கொண்ட போட்டு செஞ்சு பாருங்க நீங்க. சரி, இப்ப இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் நான் சொல்லித்தரும் போது எனக்கு உடுபட்டு போன செய்தி ஒன்று இப்ப ஞாபகம் வந்தது. அதை கொஞ்சம் நான் சொல்லி தந்துட்டு அடுத்த பாடத்துக்கு போறேன். அதாவது நாங்க அன்றைக்கு பார்த்தோம், 2 பின்த் வந்தா பின்த் பின் சுக்கூத் ஆகுவாங்க அப்படிதானே? 2 உக்து வந்தா உக்துன் லியப் என்ன செய்வாங்க? சுக்கூத் ஆகுவாங்க. அப்படி சுக்கூத் ஆகிற நேரத்துல அவங்கள அசம்பத்தாக்கக்கூடிய யாராவது என்ன செஞ்சாங்கன்னா வந்தாங்கன்னா சுக்கூத்தாக விட மாட்டாங்க. என்ன செஞ்சிருவாங்க? அவங்கள தூக்கி எடுத்துருவாங்க என்று சொன்னோம் அப்படிதானே? இதுல உக்துன் லியப் சுக்கூத்தாகாம தூக்கி எடுக்கிறவர் அஹுன் லியப் அப்படிதானே? பின்துல் இப்ன சுக்கூத்தாகாம தூக்கி எடுக்கிறவர் யாரு? இப்னுல் இப்ன். இப்னுல் இப்ன் பின்துல் இப்ன் ஒரே அந்தஸ்துல உள்ளவங்க தானே? இப்னுல் இப்னும் பின்துல் இப்னும் ஒரே அந்தஸ்துல உள்ளவங்க. சரியா? சில நேரம் அதே அந்தஸ்துல இல்லாம அவங்கள விட கீழ் அந்தஸ்துல உள்ள இப்னுல் இப்ன் பின்துல் இப்ன்டா பாருங்க, 2 படி. மையத்துக்கும் இவங்களுக்கும் இடையில உள்ள உறவுக்கு எத்தனை படி? 2வது படியில் இருக்கிறாங்க அப்படித்தானே? சில நேரம் இவங்க இல்லாம இவங்கட பிள்ளையாக இருக்கக்கூடிய 3ஆம் படியிலோ இருக்கக்கூடிய இந்த இப்னும் என்ன செய்வாங்க? இவங்கெல்லாம் அசபத்தாக்குவாங்க. இவங்க வராட்டி இந்த புலூர கட்டத்துல மட்டும்தானே? எந்த கட்டத்துல? சுக்கூத்தாகிற கட்டத்துல அவங்களுடைய தரஜாவுல ஈக்கோணும் என்றது இல்லை. நாங்க ஏற்கனவே படிச்சோம், அசபத்தும் பில்கைராக ஈக்கிறதாக இருந்தா என்னது? அதே தரஜாவுல அதே குவாவுல ஈக்கோணும் என்று. ஆனா இந்த சுக்கூத்தாகிற நேரத்துக்கு மட்டும் 2 பின்த் வந்து பின்துல் இப்ன என்ன செய்யற நேரத்துல மட்டும் சுக்கூத்தாக்குற நேரத்துல மட்டும் அவங்களுடைய தரஜாவுல ஈக்கோணும் என்றது இல்லை. அவங்கள விட கீழ் தரஜாவில் உள்ள இப்னுல் இப்னும் என்ன செய்வாங்க? அவங்கள சுக்கூத்தாக விடாம என்ன செய்வாங்க? காப்பாத்துவாங்க. இப்னு அம்மோட சப்ஜெக்ட் வராது. பின்துல் இப்ன இப்னுல் இப்ன் அசபத்தாக்குற மாதிரி அவங்களுடைய அந்தஸ்துல இருக்கக்கூடிய இப்னுல் இப்ன் அசபத்தாக்குற மாதிரி அவங்கள விட கீழந்தஸ்துல உள்ள இப்னுல் இப்னும் என்ன செய்வாங்க? அசபத்தாக்குவாங்க. எந்த டைமுக்கு மட்டும்?
சுகூத் ஆகிற டைமுக்கு மட்டும். ஆமா, ஷுரூத்துல் அஸபா பில் கைரில அந்த இடத்துல மட்டும் ஷினோரும் இதொண்டு இருக்குது. நேரம் சும்மா பறக்குதுன்னா கணக்கு செய்யும் போது டைம் கூட போகுது. நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி டைம் எங்களுக்கு வசதியாக அமையுமோ அல்லாஹ் வாழலாம். ஒவ்வொன்றுக்கும் கணக்கு செஞ்சுக்கும் போச்சல்ல. நான் 11 ஹவர் தான் நீங்க கிட்டத்தட்ட 11 ஹவரும் இல்லை. பின்த் இப்ன் அதே மாதிரி பின்த் இப்னு வந்துட்டா இவங்க மேலேக்கிறா அவங்க கீழேக்கிறா, இவங்க மேலேக்கிற இவங்க கீழேக்கிறா, இவங்களால இவங்க சுக்கூத் ஆகுவாங்க, இந்த ஹஜிப் ஆகுவாங்க. சுக்கூத் அல்ல ஹஜிப். அதாவது இந்த இபன் இபன் நீக்கிறாங்க அந்தஸ்துல கூடினவர். இந்த இடத்துல பின்த் இபன் இபன், அதாவது 3வது தரஜாவில் உள்ள பின்த் இபன் வந்தா இவங்களால இந்த 2வது தரஜாவில் இருக்கிற இபன் இபனால 3வது தரஜாவில் இருக்கிற பின்த் இபன் என்ன செய்வாங்க? ஹஜிப் ஆகிடுவாங்க. அதாவது இப்ப இபன் இபனும் இல்ல இந்த இபன் இபனும் இல்ல என்றா 4வது தெரிவிக்கிறாருண்டா 4வது படியில் உள்ளவங்க இருக்கிறார். இந்த 2 பேரும் இல்லாம ஈக்குவல். 4வது படியில் உள்ளவங்க வந்தாலும் என்ன செய்வாங்க? தூக்கி விடுவாங்க. நாங்க அத்தர்ஜீஹு பித்தரஜா அத்தர்ஜீஹு பில் குவான்னு ஒன்று பார்த்தோமே. அப்ப அந்த அத்தர்ஜீஹு பித்தரஜா என்று வரச்சல 2ஆம் படியில் இருக்கிறவங்க 3ஆம் படியில் உள்ளவங்க என்ன செஞ்சிடுவாங்க? ஹஜிப் ஆக்கிடுவாங்க. உக்துன் லியபுக்கு அஹுன் லியபுக்கு அப்படி படித்தரம் வரையலாம். இபன்ல வார மாதிரி என்ன செய்யலாம்? படித்தரம் உண்டு. எதுல வரையலாம்? உக்துன் லியப் அஹுன் லியப்ல வர்றதுக்கு ஏலாம். சரி, சரியா? இப்போ பண்ணிட்டீங்களா? கேளு கேளு. அசபா வர அவட அஃபியோட மற்ற இப்னு அம்மியான்னு நினைக்கிறேன். இப்னு அம்மிஹாண்டே தான் இந்த என்னண்டா அதை நீங்க சொல்ற இப்படி. இப்ப நான் அதை அன்றைக்கு விளங்கப்படுத்தினேன். இது அழிக்கவா? ஓ சரியா? அப்போ நான் கொஞ்சம் அதை எழுதிக் கொள்வோமா? அதாவது இப்ப பின்த் இப்ன் இபன் இபன் அதாவது இப்ப மூத்தானவர் மையத்து அவருடைய மகன் உண்டிக்கிற இன்னொரு மகனிக்கிற இந்த மகனுக்கு கிடைச்சவங்க தான் இந்த மகனுக்கு கிடைச்ச இபனுல் இபன் பின்துல் இபன் தானே. இந்த பின்த்துக்கு இந்த இபன் அஹுன் ஷகீக் அப்படியா இல்லையா? மையத்தோட பார்க்கவானம். இந்த பின்துல் இபனுக்கு இந்த இபனுல் இபன் அஹுன் ஷகீக் தானே. ஒரே வாப்பட புள்ள, ஒரே வாப்பட அந்த புள்ள என்ற வகையில் இபன் இபன் பின்த் இபன். சரி, இப்ப மையத்துடைய இன்னொரு மகன் இருக்கிறார். அப்ப இவங்களுக்கு இவர் வாப்பா, இது வாப்பட சகோதரன் அப்படித்தானே. வாப்பட சகோதரன் இவங்களுக்கு யாரு? அம்மு. இப்ப இவங்கட மகன் இபன் இபன் ஒன்று இருக்குது. இந்த இபன் இபனும் இவங்கள என்ன செய்வாங்க? அசபத்தா ஆக்குவாங்க. அதுதான் இபன் அம்மு அசபத்தா ஆக்குறன்னு சொல்றது. சரியா? தலிக்கவா? ஏன் அது ஞாபகம் வந்துச்சுன்னா இப்ப உங்களுக்கு தந்திக்கிற கணக்குல அப்படி ஒன்று வந்திக்குது.
44வதுல பின்த் இப்ன் 3 இப்ன் இப்ன் என்று வரக்கூடிய ஒரு மசாலா உண்டு வந்து 44வது கணக்கு பாருங்க. பின்த் இப்ன் 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 அதனாலதான் நான் அதை ஞாபகப்படுத்துறேன். இல்லாட்டி உங்களுக்கு குழம்பிரா மீ குழம்பு இந்த இடத்துல என்ன செய்யறேன்னு சொல்லி. இப்ப ஒருத்தர் மௌத்தாகினது கொஞ்சம் ஒரு செகண்ட் தாங்க துப்பிட்டு வாரு. சளி கொஞ்சம் சிக்காயிட்டாங்க. இப்ப நாங்க ஒருத்தர் மௌத்தாகிறாரு, மௌத்தானத்து பின்னால் அவரோட சொத்து பிரிக்கல்ல, வேறொருத்தர் என்ன செஞ்சிட்டார், அவரோட குடும்பத்தில் உள்ளவர் மௌத்தாகிட்டார். அவர் மௌத்தானத்து பின்னால் அவரோட சொத்தை பிரிக்கல்ல, இன்னொருத்தர் மௌத்தாகிட்டார். இப்படியான அமைப்புகள் வந்தா சில நேரம் ஒரே நேரத்தில் பலர் மௌத்தாகிறன்னு வாரு. இப்போ நாங்கள் ஏற்கனவே படித்தோம், ஒரே நேரத்தில் மௌத்தான யார் யார் ஃபர்ஸ்ட் மௌத்தான யார் ரெண்டாவது மௌத்தானன்னு தெரியா என்று வந்துட்டேன்னா ஒத்தரோட சொத்துலின்னு மற்றவருக்கு என்ன செய்யாது, போகாது. இஸ்திபுஹாமு வக்தில் மௌத் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இப்போ வந்து அப்படி அல்ல. என்ன நடந்தீங்க, ஒருத்தர் பின்னால் இன்னொருத்தர் மௌத்தாகிக்கு, அவரு பின்னால் இன்னொருத்தர் மௌத்தாகிக்கு, இப்படி என்ன செய்யுது தெரியும், டைம் தெரியும். அப்ப சில நேரம் ஒன்று இது மௌத்தானத்துக்கு பின்னால கேலஸ் அடிப்படையில அவங்களோட குடும்பத்துகளுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஒன்று இல்லைன்ற வகையில சும்மா அப்படியே பிரிக்காம அப்படியே அப்படியே 4-5 பேர் மௌத்தாகிக்கும் போற கேசுகளுக்கு புறவு பிரச்சனைகள் வரது. அதாவது ஒருத்தர் மௌத்தாகி மிச்சங்காலத்துக்கு பிறகுதான் இன்னொருத்தர் மௌத்தாகிப்பார், அவர் மௌத்தாகி இன்னும் மிச்சங்காலத்துக்கு பிறகுதான் இன்னொருத்தர் மௌத்தாகிப்பார். ஆனா அந்த நேரங்கள்ல அந்த சொத்துக்களை பிரிக்கணும் என்ற ஒரு அவங்களுக்கு தேவை உண்டு, மனசுல உணர்வு உண்டு ஈக்கல்ல. அதனால அது சும்மா அதை அவங்களோட பாட்டுல என்ன செஞ்சாங்க, அவங்க பாவிச்சு ஈக்கிறாக்கள் பாவிச்சாங்க, மற்றவங்க சும்மா அவங்க பிரிஞ்சு போயிட்டு ஒவ்வொரு அமைப்புகள் ஈக்கிற அமைப்புகள் ஈக்கிதானே. சில டைமுக்கு பிரச்சனைகள் புறவு வார டைமுகள் ஈக்கி. இன்னொன்று ஈக்குது, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடக்கும், அந்த நேரத்தில் எல்லாரும் காயப்பட்டு ஹாஸ்பிட்டல்களில் கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்னது ட்ரீட்மெண்ட்டுகள் செய்வாங்க. செய்கிற நேரத்தில் சிலாக்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யும், பலன் அளித்து உசிறு தப்பி வருவாங்க. சிலாக்களுக்கு என்ன செய்யும், அந்த ட்ரீட்மெண்ட் சரி வராது, வெற்றி அளிக்காது. அப்போ அந்த டைமில் மௌத்தாகுவாங்கன்ற அமைப்புகள் ஈக்கிற ஒருத்தர் பின்னால் இன்னொருத்தர் இந்த அப்படி இப்படியான கட்டங்களில் கணக்கு செய்யறதுக்கு முனாசகா என்று சொல்லக்கூடிய ஒரு முறையோண்டு இருக்குது. ஃபரா இல்லை, என்ன முறை, முனாசகா என்று சொல்றது. சரி, ஐயமூத பஅதுல் வரஸா கபல கிஸ்மத்தி தரிகா, தரிக்கத்தை பிரிக்கிறதுக்கு முன்னால வாரிசுகள்ல சிலாக்கள் மௌத்தாகிறது. இப்படி வந்தா 3 வகையான அமைப்புகள் உருவாகலாம். இந்த முனாசகாவில் எத்தனை வகையான அமைப்புகள் உருவாகலாம், 3 வகையான நிலைமைகள் உருவாகிறதுக்கு ஏலும். அதுல அல் ஹாலத்துல் ஊலா ஐயகூன வரசத்துல் மையித்தி சானி ஹும் அன்ஃபுசுஹும் வரசத்தல் மையித்தில் அவ்வல். 2வது மௌத்தானவருட வாரிஸ்காராக்களே தான் 1வது மௌத்தானவருட வாரிசுகள். அதாவது 1ஆம் மௌத்தானவருட வாரிஸ்காராக்களே தான் 2வது மௌத்தானாக்களோட வாரிஸ்காராக்களும். வித்தியாசம் இல்லை, வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு கிடைச்சிக்குதா டிப்ஸ்? உங்களுக்கு கிடைச்ச சரியா கிடைச்சிட்டா?
இந்த நிலைமையில மசாலால மாற்றம் ஒன்று செய்ய வேண்டிய தேவை உண்டு இல்லை. ஏன் முதலாவது மௌத்தானவருக்கு என்ன வாரிசோ அதே வாரிசு தான் யாருக்கும் வந்தீங்க, ரெண்டாவது மௌத்தான ஆளுக்கும் என்ன செஞ்சுக்குது வந்தீங்க. சரியா? ஆனா இவரது இன்னொரு விஷயம் ஒன்றிக்குது, பங்குல வித்தியாசமாகாத முறையில அந்த வாரிசுகள் வந்திக்கணும். அதே ஆக்கள் தான் மட்டும் வந்து போதா, என்னது பங்குல வித்தியாசம் வராத அமைப்புல அதே ஆக்கள் வரணும். இன்னும் ஒன்றிக்குது, அதே ஆக்கள் தான் வருவாங்க, ரெண்டாவது ஹாலாத் அதே ஆக்கள் தான் வருவாங்க, ஆனா பங்கு வித்தியாசமாகும். இது பங்கு வித்தியாசமாகாம அதே ஆக்கள் வாரது ஒன்னாவது ஹாலத். ரெண்டாவது ஹாலத் என்னது பங்கு வித்தியாசமாகி அதே ஆக்கள் என்ன செய்யுது வாரது. அதாவது முதலாவது மையத்துடைய உறவு முறைக்கும் ரெண்டாவது மையத்துடைய உறவு முறைக்கும் வித்தியாசம் ஒன்று வருகிறது. ஆளுண்டு அவரோட ஏங்கல்ல பார்க்கும்போது அவரோட உறவு முறை வேற, இவங்கட ஏங்கல்ல பார்க்கும்போது இவங்கட உறவு முறை வேற. சரியா? அப்படி வாரது. சரி, நாங்கள் முதலாவது உதாரணம் ஒன்று பார்ப்போம். ஒருத்தர் மௌத்தாகிக்காரு, அவருக்கு 5 மகன் மாறிக்கிறாங்க. ஒருத்தர் மௌத்தாகிக்கிறாரு, அவங்களுக்கு எத்தனை 5 மகன்மார்? 5 மகன்மார் இருக்கிறாங்க. அதே போல 5 பேர்ல ஒருத்தர் மௌத்தாகிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு 4 சகோதரன் ஆகுறாங்க. அப்படிதானே? சரியா? மையத்துக்கு 5 மகன். முதலாவது மையத்துக்கு எத்தனை மகன்மாரு? 5 மகன்மார். 5 மகன்ல ஒரு மகன் மௌத்தானாரு. அப்ப அவருக்கு எத்தனை சகோதரர்கள்? இப்ப இவங்கெல்லாம் நான தம்பி மாதிரி தானே ஒருத்தருக்கு ஒருத்தர். இப்ப இவங்க ஒருத்தர் மௌத்தானா அவங்களுக்கு என்ன சகோதர முறை தானே? 4 சகோதரர்கள். இப்ப இந்த மையத்துடைய சொத்தை பிரிக்க முன்னாலதான் இவங்க ஒருத்தர் மௌத்தான. அப்ப நாங்க அந்த ஆள் உசிரோட இல்லைன்னு சொல்லி கணக்க பார்த்துருவோம். இவர்கிட்ட 4க்கு பங்கு பிரிஞ்சு வைத்துரும். 4 மகன்மாருக்கு. சரி, வேறொரு வாரிசும் இல்லை. அவரை இல்லாத மாதிரியே நாங்க என்ன செஞ்சிருவோம், கணக்கெடுப்போம். சரியா? இது விளங்கிட்டா? இதே பங்கு வித்தியாசமாகாம ஒரே உறவினர்கள் என்ன செய்யறது வாரது. உறவு முறை வித்தியாசமாகும், வாரிசுகள் வித்தியாசமாகல. இப்ப இவங்களோட ஒப்பிடும் போது மகன் என்ற உறவு வந்தாங்க. இதுல ஒருத்தர் மௌத்தானா என்று வரும் போது 4 சகோதரர்கள் என்ற அந்த உறவு முறை வித்தியாசமாகும். ஆனா ஆக்கள் மாறல்ல, ஆக்கள் மாறவும் இல்லை, பங்கு வித்தியாசமாகவும் இல்லை. ஏன் இவங்களும் அசபத் என்ற வகையில தான் எடுக்க போறாங்க, இவங்களும் என்னன்னு தான் எடுக்க போறாங்க, அசபத் என்ற வகையில தான் என்ன செய்ய போறாங்க, எடுக்க போறாங்க. இந்த மௌத்தானவர்ட அசபத் தானே 5 மகன் மாறும். இப்ப இந்த 5 மகன்ல ஒரு மகன் மௌத்தான. இப்ப அந்த மௌத்தான மகனுக்கு இந்த 4 பேரும் யார்? மற்ற 4 பேரும் சகோதரர்கள், அவங்களும் அசபத் என்ற வகையில தான் எடுக்க போறாங்க பங்கு. அப்ப பங்குல வித்தியாசம் உண்டு இல்லை. அதனால அந்த மௌத்தான மகனை நாங்க கணக்கிலே போடுறல. அந்த மௌத்தான மகனை நாங்க என்ன செய்யறல, கணக்கிலே போடுறல. முழு சொத்தையும் 4 பிரிச்சு கொடுத்துட்டுருவோம் 4 பேருக்கு. இல்ல நான் சொல்றப்ப அதே ஆக்கள் தான் நீக்கினாங்க, வேற யாரும் வரல. அதே ஆக்கள் மட்டும்தான், அதாவது வேற வாரிசுகள் என்ன செய்யல, வரல. அப்படி வந்தான் அந்த அடுத்த நிலைமைகளும் மாறும். சரிதானே? இது விளங்கினா முதலாவது முறை. ரெண்டாவது முறை அடுத்த ஸ்லைடு. ஐயக்கூன வரசத்துல் மையத்தி சானி நஃப்ஸ வரசத்தில் மையத்தில் அவ்வல் மஅக்திலாஃபி நிஸ்பத்திஹிம் இலல் மையத். முதலாவது மையத்துல ஆக்களே தான் ரெண்டாவது மையத்திலே வந்து
ஆனா அவங்களோட நிஸ்பத்துகள் என்னது மையத்தோட ஒப்பிடும் போது வித்தியாசமாக இருக்குது. அப்படின்னா அளவுகள் என்ன செய்யுது முன்னுக்கு சொன்ன மாதிரி அல்ல. முதலாவது மையத்தை தேர்ந்தெடுக்கும் போது வரக்கூடிய அமைப்பு வேற கணக்கு முறை, ரெண்டாவது மையத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பில் வரும்போது அதனுடைய கணக்கு முறை வேறு. அதுக்கு நான் உதாரணம் ஒன்று போட்டிக்கிறேன். மாத்த ரஜுலுன் அன் சௌஜத்தின் வபுனைன் கிதாபில் வந்த உதாரணம் அல்ல, கிதாபில் வந்த உதாரணத்தில் பிழை இருக்குது. அதனால அந்த கிதாபில் வந்த உதாரணம் நான் போடல. இல்லைங்களா, இந்த முனாசகாட பாடத்தில் நிறைய பிரச்சனை இந்த கிதாபில் உதாரணங்கள்ல, சரியா? அதனால நான் கிதாபில் வர உதாரணம் போடல. உங்களுக்கு ஓணுமெண்டா அந்த நீங்கள் அந்த கணக்குகளை செஞ்சு எங்கெங்க மிஸ்டேக் வருதுன்றதை கண்டுபிடிக்கலுமா இருந்தா அப்படி ஒரு பயிற்சி ஒன்று தரலாம். ஆனால் அதை விளங்கப்படுத்தி சொல்லி ஒவ்வொன்றா விளங்கப்படுத்தி சொல்லி இது பண்ணதுக்கூடிய டைம் போதாது. ஆனால் பிரச்சனைகள் ஈக்கின்றதை மட்டும் நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். தனிப்பட்ட அமைப்புகளில் அதை பாருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ ரெண்டாம் மையத்தில் ஆக்களே, முதலாம் மையத்தில் ஆக்களே தான் ரெண்டாவது மையத்துடைய ஆக்கள். ஆனாலும் அந்த பங்குகள் என்ன செய்யுது முன்னு சொன்ன மாதிரி வித்தியாசமாகாம ஈக்கல்ல வித்தியாசமாகுது. விளங்கினா? எப்படி மாத்த ரஜுலுன் அன் சௌஜத்தின் வபுனைனி வசலாசி பனாத், ஒரு பொஞ்சாதி 2 மகன்மாரு 3 மகள்மார். நாங்கள் எழுதுவோமே அதை, சரி? ஜௌஜா 2 மகன் 3 மகள், அப்படித்தானே? அதே பிறகு அந்த 3 மகள்ல ஒரு மகள் மூத்தானதுக்கு ஒரு தான் அடையாளம் போட்டிக்கிற. அப்படின்னா என்னது தூஃபியத் என்றதை காட்டுறதுக்கு ஒரு தான் அடையாளம். சரி, அவங்களோட உண்மைக்கிற அவங்களோட யாருங்கிற மௌத்தான அந்த புள்ளையோட உம்மா. அந்த மௌத்தான புள்ளையோட உம்மாண்டா இந்த சௌஜா, அப்படிதானே? மௌத்தான புள்ளையோட உம்மா இந்த சௌஜா, சரியா? உம்மி. அடுத்தது அகவைனி ஷகீகைன், இந்த இப்னான். அகவைனி ஷகீகைன் இந்த மௌத்தான புள்ளையோட 2 சகோதரர்கள். அடுத்த உக்தைனி ஷகீகத்தைன். யார் உக்தைனி ஷகீகத்தைன்? இந்த இவங்கள் ஒருத்தர் மூத்தான 2 மகள்மார் பேலன்ஸிங்க அவங்க. இப்ப சப்ஜெக்ட் வழங்கிட்டா இப்படி பார்க்கிற நேரங்கள்ல சில குழப்பங்கள் மத்த உதாரணங்கள்ல ஈக்குது. மத்த உதாரணங்கள்ல அப்படி சில குழப்பங்கள் முன்னுக்குள்ள அந்த மையத்துடைய உறவினர்களோட மற்ற உறவினர்களை சேர்த்து செல்லும் போது சில மிஸ்டேக்குகள் நடந்துக்குது. இப்ப நாங்க கணக்கை பார்ப்போம். முதலாவது 2 கணக்கு செய்யணும். அதே போல 2 கணக்கையும் ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு கணக்கு என்ன செய்யணும். இதுதான் முனாசகா என்ற 2 கணக்கையும் ஜாயின் பண்ணி செய்யறதுக்கு இன்னொரு கணக்கு ஒன்று செய்யணும். அதுக்கு தான் முனாசகா என்ற கணக்கு. 2 கணக்கையும் ஜாயின் பண்ற கணக்கு, 3வது ஒரு கணக்கு செய்யறதல்ல. 2 கணக்கு தான் செய்வோம். 2 கணக்கையும் செஞ்சு 2 கணக்கையும் என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுவோம். சரியா? இப்ப ஜௌஜாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க. சுமுன் கொடுக்கணும். ஏன் சுமுன் கொடுக்கிற? புள்ள ஈக்கிறதுனால, சரிதானே? 8ல் 1. இப்னான் பனாத்தும் இப்னானும் 2ம் சேர்ந்து என்ன செய்வாங்க, அசபத்தாக ஆகுவாங்க. அப்ப போமாசி என்ன? போமாசி என்ன சொல்லப்படாது. நான் சும்மா தான் கேட்டேன், என்ன செய்யப்படாது. போமாசி என்று சொல்றதா இருந்தா 2 பின்னம் என்ன செய்யணும், வித்தியாசமான பின்னம் 2 வந்தா தான் போமாசி என்றுவோம்.
இதுக்கு சொல்ற மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித். ஒரு ஃபர்லு தானே இது. ஒரு மஹ்ரஜுடைய ஒரு ஃபர்லுடைய ஒரு பின்னத்துடைய பகுதி எண் 8. அப்ப 8ல 1 இவங்களுக்கு கிடைக்கும். எத்தனை பேலன்ஸ்? 7 பேலன்ஸ். இந்த 7ஐயும் பிரிக்கலுமா? ஏழும். அப்ப இங்க தஸ்ஹீஹுடைய தேவை உண்டு இல்ல. எப்படி கண்டுபிடிச்சீங்க தஸ்ஹீஹுடைய தேவை இல்லைன்னு? பனாத் 3 பேர் 2 இபன் 7 தலைக்கு 7 தலைக்கும் 7 பிரியும். அப்படித்தானே? இப்ப இந்த பனாத்துல ஒத்தர மௌத்தாகிட்டாங்க. அந்த பனாத்துல ஒத்தர என்ன செஞ்சிட்டாங்க? மௌத்தாகிட்டாங்க. அந்த மௌத்தாகின அந்த பனாத்துக்கு இந்த மையத்து தீர்ந்து கிடைச்ச ஒன்றை தவிர வேற சொத்து ஒன்றும் இல்லை. சரி சொல்றானுங்களா? அந்த மௌத்தாகின அந்த பனாத்துக்கு, யாருக்கு? அந்த பிந்துக்கு அந்த முதலாவது மையத்து தீர்ந்து கிடைச்ச ஒரு பங்கு, அந்த ஒரு பங்கை தவிர வேற சொத்தொன்றும் இல்லை. இப்ப அந்த சொத்தை யாருக்கு கொடுக்கணும்? அவ மௌத்தாகிட்டாவே அவட உம்மாவுக்கும் 2 சகோதரர்களுக்கும் 2 சகோதரிகளுக்கும் கொடுக்கணும். அப்படித்தானே? இப்ப இதுக்கு நாங்க கணக்கு பார்க்கணும். கொஞ்சம் பள்ளத்துக்காக்கி எழுதிக்கணும், அப்பதான் கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். நான் கொஞ்சம் பள்ளத்துக்காக்கி எழுதுறேன்னா இந்த உம்மா மட்டும் பள்ளத்துக்காக்கி எழுதுவோம். உம்மாவை கீழே போட்டனா எந்த இடத்துல போட்டாலும் பிரச்சனை இல்லை, கணக்கு சரியா கொடுத்துட்டா சரி. உம்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? சுதுஸ் கொடுக்கணும். அஹுன் ஷகீக் உக்துன் ஷகீகாவுக்கு அசபத். இப்ப போமாசி என்ன? போமாசி இல்ல. என்னது? மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித். 6. 6ல 1. எத்தனை பேலன்ஸ்? 5. இப்ப இடத்துல தஸ்ஹீஹுடைய தேவை வந்துட்டு என்ன தேவை வந்துட்டு? 7. இங்க எத்தனை தலைக்கு? 4 தலை. இங்க எத்தனை தலைக்கு? 2 தலை. மொத்தம் எத்தனை தலை? 6. 6 5க்கு பிரிக்கணும். கஷ்டம் என்ன? சரி. இப்ப நாங்க இவ்விடத்துல விஃப்க் எடுக்கிறதா இல்லாட்டி இது பண்றதா? 6 எத்தனையால பெருக்குவோம்? 3ஆல பெருக்குவோம். அப்படியா? சரி. 6 தர 3. நான் இந்த 3 மேல போடுறேன். எப்படியும் ஒரு முறையோண்டிக்கு போடுறதுக்கு. அப்போ 6 3 18. 3 5 15. இல்ல, சின்னொரு மிஸ்டேக் உண்டாயிட்டேன். இந்த 3ஆல பெருக்கிறது இல்ல. 6 5 1. இப்ப என்ன செய்யறா? இங்க 6 தலை தானே இருக்குது. ஆறாலே தான் பெருக்கணும். எத்தனையால பெருக்கணும்? 6ஆலே தான் பெருக்கணும். 6 36. அது பின்னால 6 6 இவங்களுக்கு 6 5 30. இந்த 30ல இவங்க எத்தனை எடுப்பாங்க? 20 எடுப்பாங்க. அப்படித்தானே? இவங்க எத்தனை எடுப்பாங்க? 10 எடுப்பாங்க. சரியா?
3ஆல பெருக்கினா மறு உடஞ்ச கணக்கு தான் வருது. 3ஆல பெருக்கினா என்ன ஆகுது? இந்த இடத்துல 30 வராம 15 ஆகுது. சரிதா? 15 ஆனா இங்கேக்கு 10ம் இங்கே 5ம் கொடுக்கணும் வரும். இங்கேக்கு 10 கொடுத்து கொள்ளையிலும் இங்க 2 ஆகும். அதனால 3ஆல பெருக்கி சரி வராது. 6ஆலே தான் நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். சப்ஜெக்ட் சரியா கிளியர் ஆயிட்டா? இப்ப அந்த மசாலாவையும் இந்த மசாலாவையும் ஜாயின் பண்றதுக்கு இன்னொரு இதொன்று போடணும். இதுக்கு சொல்ற ஜாமிஆ என்று சொல்லி இன்னொரு பாக்ஸ் எக்ஸ்ட்ரா பாக்ஸ் ஒன்று தான் அடிக்கவாகும். விளங்கிட்டா? கொஞ்சம் மேலே கேளுங்க. அந்த அடுத்த ஸ்லைட இப்ப இதுல வந்தது ஒன்று தானே, மௌத்தானவங்களோட பங்கு ஒன்று தானே. அந்த ஒன்றுக்கும் இங்குள்ள 6க்கும் இடையில உள்ள தொடர்பை பார்த்தா தபாயுன் நீக்குது. என்னைக்குது? தபாயுன் இருக்கு. விளங்கினா? தபாயுன் ஆகினண்டா என்ன செய்வோம்? இந்த அப்படியே 6ஆல இந்த 8 என்ன செய்வோம்? பெருக்கும். கொஞ்சம் இடம் கொஞ்சம் இந்த நான் போர்டில் செய்யும் போது கொஞ்சம் இந்த பெருசா எழுத்துக்களை நான் பெருசா எழுதிட்டேன். 6 8 எத்தனை? 48. அப்ப 48 இன்னொரு பாக்ஸ் அடிச்சு போடணும். நான் கொஞ்சம் மறுபடியும் இது பண்ணி எழுதுறேன். அப்பதான் எனக்கு கொஞ்சம் லேஸ் ஆகிக்கும். இடம் கொஞ்சம் பிடிச்செழுவோம். உம்மும் அஹவானும் உஹ்தான். உம்முக்கு 6 நொண்டும் இவங்களுக்கு அசபத்து. மஹ்ரஜுல் ஃபர்லில் வாஹித் 6 1 5. அது பிறகு 6ஆல நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். 6 36. அதே 6ஆல 1 பெருக்கினா 6, இந்த 5 பெருக்கினால் 30. இந்த 30ல இவங்களுக்கு 20, இவங்களுக்கு 10. சரிதானே? இப்ப ஆறால பெருக்க தேவைப்படாது. இந்த 36க்கும் 8க்கும் தான் என்ன செய்யணும்? பார்க்கணும். எதுக்கு? 36க்கும் 8க்கும். அதுதானே 2வது மசாலால வந்தது 36 தானே கடைசி ஆன்சர். நான் இதுல பெருக்கப்படாது, இதுல பெருக்கணும். 36க்கு பார்க்கணும். சரி, 36க்கு இந்த ஒன்றுக்கும் இடையில தபாயுன் என்ற வகையில 8 36ல பெருக்கணும். என்னது? 8 36ல நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். பெருக்கினால் பாருங்க பாவம் 36 6 8 48. 4 மிச்சம் 8 3 24 28 288. சரியா? இப்ப இங்க ஒரு 36 போடணும். இது இந்த 36ஆல இந்த ஒன்றை பெருக்குங்க. 36. இப்ப இந்த 7 தானே
இந்த 7ல நாங்க ஒவ்வொருத்தருடையும் தனித்தனி பங்கை போட்டே போடுவோம். இங்க 4 இங்க 3 அப்படித்தானே. 36ஆல 1 பெருக்கினா 36, 36ஆல 4 பெருக்கினா 144. சரி, 144. இப்ப இதுல வந்து ஒரு மகள் மௌத், அப்ப எத்தனை 2 மகரிக்கு. அப்ப அதனால 2ஆல பெருக்கணும். எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். நாங்க இப்படி போடுவோம். ஒரு மௌத்தான மகளை தனியா போட்டுட்டு, சரியா, மௌத்தான மகளை தனியா போட்டுட்டு மற்றவங்களை இங்களை வேறவா எடுப்போமா. ஹயாத்தோடு இருக்கிறவங்க 2 பேருக்கும் 2 இவங்களுக்கு உண்டு அப்படித்தானே. அப்ப 2ஆல பெருக்குங்க. 36 2ஆல பெருக்கினா 72. சரியா? இப்ப பேலன்ஸ் ஒன்று தானே, அந்த 36 தான் நீங்க வரப்போகுது அப்படித்தானே. அப்ப இவங்களுக்கு 6, இவங்களுக்கு 20, இவங்களுக்கு 10. இப்ப கணக்கை கூட்டி பாருங்க. 10 20 30, 30 மாறும் 36, 36 72 108, 108 144 252, 252 36 288. கணக்கு விளங்கிச்சா? சொன்ன விளங்கினா? சோப்பேனையால அதாவது இப்ப நாங்க டைம் இந்த கணக்கோட முடியும். நாங்க இது பண்ணிக்கொள்வோம். இப்ப அதுதானே போவார். இப்ப நாங்க ஜௌஜாவுக்கு இந்த 8ல் 1 கொடுத்தோம் அப்படித்தானே. இந்த 2 இபனுக்கும் இந்த 8ல பேலன்ஸ் ஆனதுல 4 கொடுத்தோம். 3 பனாத்துல மௌத்தாகிற மகளை தனியா பிரிச்சு போட்டுருக்கு. மற்ற 2 மகளையும் என்ன செஞ்சுக்குது? பிரிச்சு போட்டிக்கு. அப்ப அவங்களுக்கு 2 பங்கு, ஒருத்தருக்கு ஒவ்வொன்று கிடைக்கும். சரிதானே. இப்போ மௌத்தான மகள்கிட்ட பங்கு தான் இது. சரிதானே. இந்த சொத்தை தவிர வேற எந்த சொத்தும் அவங்களுக்கு இல்லை. இந்த சொத்தை தவிர வேறொரு சொத்தும் அந்த முதலாவது மையத்திலிருந்து கிடைத்த அந்த சொத்து மட்டும்தான் நீங்க. இந்த ஒன்று தான் இவங்களுக்கு பிரிய போகுது. இவங்களுக்கு என்ன செய்ய போகுது? பிரிய போகுது. அப்ப பிரியும் போது இதுல உம்முக்கு 6ஆக பிரிச்சு ஒரு பங்கு கிடைக்கும். அகவானுக்கு 2 பங்கு பேலன்ஸ் 5, அதாவது பேலன்ஸ் 5ஐயும் 3 பிரிக்கணும். 3 பிரிச்சு 2 பங்கு இந்த 2 அகவானுக்கும் இந்த உக்தானுக்கும் ஒரு பங்கும் தான் வரப்போகுது அப்படித்தானே. ஆனா இவ்வளவு நாங்க தலை கணக்குல தான் பார்க்க போறோம். 2 அகவானுக்கும் 4 தலை, 2 உக்தானுக்கும் எத்தனை தலை? 2 தலை அப்படித்தானே. அப்ப மொத்தம் 6 தலை. அப்ப அதனால 6ஆல அந்த 6 நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். 6ஆல அந்த 6 என்ன செய்யணும்? பெருக்கணும். பெருக்கினா எத்தனை வரும்? 36. அதே 6ஆல உம்மோட பங்கு ஒண்ணு என்ன செய்வோம்? பெருக்குவோம். அப்ப எத்தனை? 6. அதே 6ஆல இவங்கட பங்கு 5 என்ன செய்வோம்? பெருக்குவோம். பெருக்கினா எத்தனை வரும்? 30. இப்ப 5 பிரிக்கலான்றதுனால தானே நாங்க 6ஆல பெருக்கி கொடுக்குறோம். பிரிக்கலுமா இருந்தா தசையுடைய தேவை ஒன்று இல்லை. அப்ப 5ஆல பெருக்கினத்தோட 30 ஆகின 30ல 20 2 சகோதரர்களுக்கும் கிடைக்கும். ஒருத்தருக்கு 10 வீதம் 2 பேருக்கும் 20. இங்க 10 கிடைக்கும். ஒருத்தருக்கு 5 வீதம் 2 பேருக்கும் 10 கிடைக்கும். சரிதானே. அது பின்னால இப்ப 2 மசாலாவையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு மசாலா ஒன்று செய்யணும்னு சொன்னோமா இல்லையா? இதுக்கு சொல்ற ஜாமி ஆண்டு. இதுக்கு என்ன சொல்ற? இந்த 288க்கு தான் பேர் என்னது? ஜாமியா. 2ஐயும் சேர்க்கிற இது. அப்ப அத என்ன செய்யற? இப்ப இங்க 36 தானே வந்த. இப்ப நாங்க பார்க்கணும் இந்த மௌத்தானவங்கட இந்த 1ஆம் நம்பர், இந்த அதாவது ஒரு பங்குக்கும் இந்த 36க்கும் இடையில என்ன தொடர்பு? 1க்கும் 36க்கும் இடையில தொடர்பு தபாயுன் நிஸ்பத். நாங்கள் நேரத்தோட சொன்னோம். இது வந்து தபாயுன் என்று சொல்லுவோம். ஏன்னா 1ஆல பிரிக்கிறேன் ஒரு இது ஒன்றே இல்லை. 1ஆம் நம்பரால பெருக்கிற இந்த இது ஒன்று இல்லை. அதனால அது தபாயுன்ல தான் நாங்க சேர்ப்போம். அப்படி தபாயுனானா அந்த இந்த 36 இந்த 8ல நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். சரியா? அப்படி பெருக்கினா 36 8 எத்தனை?
288. அது சரிதானே? 8 6 48. 48க்கு 8 போட்டோம், 4 மிச்சம். 8 3 24. 24ஓட அந்த 4ஐயும் சேர்த்தா 28. 288 வந்துட்டா? சரி. அது பின்னால அதே 36ஆல இதுல வந்த பங்குகளை பெருக்கணும். 36 1 36, 36 4 144. அது தெரிந்தானே? 6 24. 24க்கு 4 போட்டோம், 2 மிச்சம். 4 3 12, 12 2 144. சரியா? அதே 36 இந்த 2ஆல பெருக்கினா 72. அதான் 2 பின்த்துக்கும் நாங்க என்ன செஞ்சோம்? 72 போட்டுட்டோம். விளங்கிட்டா? அது கொஞ்சம் விளங்கினதானே? அடுத்த கட்டம் என்ன செய்வோம் என்றா, இந்த 6 தானே இந்த 6ஆல கிடைச்சது, இது அப்படியே இதால கிடைச்ச மாதிரியே போட்டுட்டு போய்த்துருவோம். 6 1 6, என்னது 6 5 30. அந்த 30ல 20 10. சரியா? இந்த கணக்கு அப்படியே மொத்தமா போட்டுட்டு போறோம். இப்ப உங்களுக்கு கிடைச்சது 36 சரிதானே? இந்த 36ஆல இந்த ஒன்றை என்ன செஞ்சுக்குது? பெருக்கினத்து தான் நீங்க 36 என்ன செஞ்சுக்குது? வந்தி. அந்த 36ல வந்த கணக்கே தான் நீங்களே நாங்க என்ன செய்வோம்? போடுவோம். சரிதானே? இது விளங்கினா? கிளியரா விளங்கிட்டா? அப்ப நாங்க அடுத்த இதை இந்த வாசிச்சுட்டு நாளைக்கு மற்றதை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். எங்க அந்த முன்னுக்குள்ள ஸ்லைட போடுவோம். அல் ஹாலத்து சானியா தான் இது நான் பேசினோம். அல் ஹாலத்து சாலிசா எப்படின்னா, ஐயக்கூன வரசத்துல் மையத்தி சானி கைர வரசத்தில் மையத்தில் அவ்வல். முதலாவது மையத்துல வாரிஸ்காராக்கள் அல்ல, இரண்டாவது மையத்துடைய வாரிஸ்காராக்கள். முதலாவது மையத்துடைய வாரிஸ்காராக்கள் அல்ல, இரண்டாவது மையத்துடைய வாரிஸ்காராக்கள். அல்லது இன்னொரு ஹாலாத் அதிலிக்கும் ஷிலாக்கள் ஈப்பாங்க, 2 மையத்துக்கு இன்னும் வராசத்தை எடுப்பாங்க. இன்னும் ஷிலாக்கள் ஈப்பாங்க, என்னது ஒத்தர்ட்டு வராசத்தை எடுக்கிறவங்க. சரிதானே? அப்படி வந்துட்டா என்ன செய்யணும் என்றதை அடுத்த இதுல சொல்லிக்கிறேன். ஃபபி ஹாத்தைனில் ஹாலத்தைன் 2 நிலைமைகள் சொன்னேன். 2வது நிலைமை 3வது நிலைமை லாபுத்தலனா மின் அமலின் ஜதீதின் வஸ்திஹ்ராஜி ஜாமிஅத்தின் தஜ்மஉல் மஸ்அலத்தை. நாங்க புதிய ஒரு செயல்பாடு ஒன்று செய்யணும். அதே நேரம் ஒரு ஜாமியா 2 மசாலாவையும் இணைக்கக்கூடிய ஒரு ஜாமியா ஒன்று நாங்க என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அதைத்தான் எப்படி செய்யறன்னு சொல்லப்பட்டிருக்கு. தரீகத்து இஜ்ராஇல் முனாசஹா ஒன்னா தஸ்ஹீஹு மஸ்அலத்தில் மையத்தில் அவ்வல், முதலாவது மையத்துடைய மசாலாவை தஸ்ஹீஹ் பண்றது. தஸ்ஹீஹ் பண்றதுன்னா தஹலீல் ஹல் பண்றது, செய்யறது கணக்கு. சரியா? குல்லி வாரிசின் நசீபஹு, ஒவ்வொரு வாரிசுக்கும் கிடைக்க வேண்டிய நசீபுகளை கொடுக்கிறது. பிமா ஃபீஹிமுல் மையத்து சானி, 2வது மையத் தீப்பாங்க, அதுல அவங்களுக்கும் அவங்களோட பங்கையும் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதே போல 2வது அமலு மஸ்அலத்தின் ஜதீதத்தின் ஹாஸத்தின் பில் மையத்தி சானி, 2வது மையத்துக்கு என்று குறிப்பான புதிய மசாலா ஒன்று மறுபடியும் என்ன செய்யணும். அதே போல அல் முகாரனத்து பைன நசீபில் மையத்தி சானி மினல் மஸ்அலத்தில் ஊலா வபைனல் மஸ்அலத்தி சானியா, முதலாவது மஸ்அலால 2வது மையத்துடைய நசீபையும் 2வது மஸ்அலாவையும் முகாரனா செய்யணும். அடுத்த இன்னொன்று பாருங்க. ஃபஇன்கான பைனஹுமா தமாசுலுன் ஃபதாக். சரி, அப்ப 2க்கும் இடையில தமாசுல் இருந்தா சரி. ஃபதாக்கண்டா ஃபதாக்க வாதை, தமாசுல் ஆயிருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே போல அம்மா இதாக்கான பைனஹுமா தவாஃபுகுன் வஃபி மானாஹு ததாஹுல், ததாஹுலும் அதே அர்த்தத்துல தான் நீக்கி நவ்ரிபு விஃப்கல் மஸ்அலத்தி சானியா ஃபில் மஸ்அலத்தில் ஊலா, 2ஆம் மஸ்அலாட விஃப்க முதலாவது மஸ்அலாவில் நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். விஃப்கன்னா தெரிந்தானே? எத்தனையால அந்த 3வது லக்கம் ஒன்று பிரிக்கும் தானே, அதால நாங்க என்ன செய்வோம்? பெருக்குவோம். அதாவது 2வது மஸ்அலாட விஃப்க எடுக்கணும். விஃப்க எடுத்து முதலாவது மஸ்அலால நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். 3வது வைன்கான பைனஹுமா தபாயுனுன், 2க்கும் இடையில தபாயுன் ஆகிந்தா நத்ரிபு சானியத ஃபில் ஊலா, முதலாவது மஸ்அலால 2ஆம் மஸ்அலாவை நாங்க என்ன செய்யணும்? பெருக்கணும். இப்ப நாங்க பெருக்கினோமா? அது சரிதானே? தமாசுலா இருந்தா ஒன்று ஜாமியா ஒன்று தேவையே படாது, அதே இதை போட்டுருவோம். 2ம் தமாசுலா இருந்தா
எங்களுக்கு ஜாமியா உண்டு புதுசா உருவாக்க தேவையில்லை. ஃபதாக்க வாதிஹுன்னா முதலாவது மசாலாவையும் ரெண்டாவது மசாலாவையும் ஜாயின் பண்றதுக்கு அந்த ரெண்டாவது மசாலாவில் ஈக்கக்கூடிய அந்த கணக்கிலே செஞ்சிடுவோம். நாங்க உதாரணத்துல பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. முடிச்சுக்கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.